அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 625வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு தென்னை ரகங்கள். கற்பக விருட்சம் என எல்லோராலும் போற்றப்படும் தென்னையின் அனைத்து பகுதிகளும் பல்வேறு வகையில் பயன்படுகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையின் பல ரகங்கள் பற்றியும் அவற்றின் குணாதிசயங்கள் பற்றியும் விளக்கமாக வழங்கப்பட உள்ளது. இன்றைய சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்து தகவல்கள் வழங்கிட வந்துள்ளார் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். டாக்டர் குமரவேல் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். பாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். குமரவேல் சார், பிளீஸ். சார், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த தருணத்துல சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா ஏற்கனவே தென்னையில எப்படி பராமரிக்கிறது, பூச்சி நோய் மேலாண்மை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தென்னையில ஒரு முக்கியமான இது பாத்தீங்கன்னா தென்னையில ரகங்கள், நல்ல ரகங்களை தென்னையில தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நர்சரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி தென்னையில ரகங்கள் தேர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது ஒரு பல்லாண்டு பயிர். நெட்டை ரகங்கள் கிட்டத்தட்ட 80 to 100 வருடங்கள் கூட மரங்கள் காய்க்கும். அதே மாதிரி குட்டை ரகங்கள் பாத்தீங்கன்னா 40 வருடங்கள் வரைக்கும் காய்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அதனால அதை செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப குருஷியலா ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதனால கரெக்டான வெரைட்டி செலக்ட் பண்ணணும். அந்தந்த நம்ம ஏரியாவுக்கு சூட் ஆகக்கூடிய வெரைட்டியை செலக்ட் பண்ணணும். என்னென்ன ரகங்கள் இருக்கு, நம்ம மண் கண்டிஷன் என்ன இருக்கு, நம்ம தண்ணி வகை எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட தண்ணீர் இருக்கு, பிஹெச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ரகத்தினுடைய நம்ம கேரக்டரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அந்த வெரைட்டி நம்ம செலக்ட் பண்ண முடியும். நம்ம ஏரியாவுக்கு தகுந்த ரகங்கள் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அது மாதிரி தென்னை பாத்தீங்கன்னா பொதுவாகவே தென்னை கிராஸ் பாலினேட்டட் கிராப்னு சொல்றோம். அதாவது தென்னையில நெட்டை ரகங்கள் அது அதிகமா நம்ம சாகுபடி பண்ணக்கூடியது நெட்டை ரகங்கள். அடுத்தது குட்டை ரகங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நெட்டை குட்டை கிராஸ் பண்ணது, குட்டை நெட்டை கிராஸ் பண்ணது, குட்டை குட்டை கிராஸ் பண்ணது, நெட்டை நெட்டை கிராஸ் பண்ணது. இது மாதிரி பல்வேறு வகையான ஹைபிரிட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ஹைபிரிடைசேஷன் நம்ம இந்தியாவில் பண்றது சென்ட்ரல் பிளான்டேஷன் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காசர்காட். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய ரகங்களை எடுத்து இங்க ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடிக்கிறது நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய வேப்பங்குளம். இது இல்லாம பிரைவேட் ஹைபிரிட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இத பேஸா வச்சுக்கிட்டு நிறைய கல்டிவேஷன் அவங்க கிராசிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த டால் வெரைட்டிஸ், அதாவது உயரமான ரகங்கள் பாத்தீங்கன்னா அதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மரங்கள் 80 கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 மீட்டர், 16ல இருந்து 20 மீட்டர் ஹைட்டு கூட வளரும் தன்மை கொண்டதுங்க. அதனுடைய வாழ்நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் 80ல இருந்து 100 ஆண்டுகள் வரைக்கும் கூட அது உயிரோட இருந்து நமக்கு காய்ப்பு கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அதனுடைய அடிப்பாகம் பாத்தீங்கன்னா பிராடா இருக்கும், நல்ல அகலமா இருக்கும். அது போல்னு சொல்றோம். அது போக 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 அப்படியே குறுக்கிட்டு மேல போகும். அதனாலதான் அதனுடைய ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறதுனாலதான் மரங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா 80ல இருந்து 100 வருடங்கள் கூட நிலைத்து நிற்கும் தன்மை இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா அதனுடைய இலை கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இலைகள் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல பார்க்கும்போது 25ல இருந்து 40 இலைகள் வரைக்கும் இருக்கும். அந்த எப்போ பார்த்தாலும் ஒரு 6, 7 வருடம், 8 வருடம் ஆனா மரங்கள் பார்க்கும்போது அதுல 25ல இருந்து 40 இலைகள் வரைக்குமே இருக்கும்.
ஒவ்வொரு ஃபுல்லா வந்து ஓப்பனான ஒரு இலையினுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 20 அடி வரைக்குமே, 18ல இருந்து 20 அடி வரைக்கும் கூட லென்த் வந்து இருக்கும். 6 மீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். அது காய்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6வது வருடம் 5 வருடத்துக்கு மேலதான் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். 6வது வருடம் 7வது வருடம் அப்படிதான் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே இது வந்து நமக்கு கிராஸ் பாலினேட்டட் டைப்புங்க. அதாவது டாலா இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு பெரும்பாலும் வந்து கிராஸ் பாலினேட்டட் டைப் தான் நமக்கு இருக்கு. அதாவது அல்லோகேமஸ்னு சொல்லுவோம். ஹெட்டிரோசைகஸ் அல்லோகேமஸ்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம இந்தியாவில் வந்து சாகுபடி பண்ணக்கூடிய உயரமான ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பெரும்பாலும் அரசம்பட்டி நெட்டை வந்து நம்ம வந்து அதிகமா வந்து நம்ம சாகுபடி பண்றோம். அரசம்பட்டி நெட்டை வந்து இப்ப என்னென்ன சொன்னமோ அதனுடைய நெட்டைகளுடைய கேரக்டர்ஸ் வந்து எல்லா கேரக்டர்ஸும் அரசம்பட்டி நெட்டைக்கு வந்து வருங்க. நல்ல ஈல்டு தரக்கூடிய ஒரு ரகம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் வரைக்குமே இந்த அரசம்பட்டி நெட்டை வந்து, கடலூர் வரைக்குமே இந்த அரசம்பட்டி நெட்டை வந்து அதிகமா வந்து நம்ம பயன்படுத்துறோம். இது மட்டும் இல்லாம திப்தூர் நெட்டை அப்படின்ற அடுத்த ரகம். இந்த திப்தூர் நெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சார்ந்த அந்த பகுதியில ஆஹ் இந்த பக்கம் வந்து தாளவாடி, இந்த சைடு ஈரோடு சைடு, இந்த பக்கம் எல்லாமே டிப்தூர் டால் வந்து அதிகமா வந்து சாகுபடி பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற ஏரியாக்கள்ல வந்து சாகுபடி பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் டால் வந்து அதிகமா பண்றோம். ஈஸ்ட் கோஸ்ட் டால், அந்தமான் ஆர்டினரி டால், லட்சத்தீவு ஆர்டினரி டால், இது எல்லாமே நம்ம வந்து டால் வெரைட்டில வந்து அதிகமா வந்து நம்ம பயன்படுத்துறோம். இது இல்லாம ஒரு சில எக்ஸாட்டிக் டால்ஸ் வந்து இருக்கு. அதாவது வெளிநாடுகள்ல இருந்து நம்ம கொண்டு வந்த டால் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஃபிஜில இருந்து கொண்டு வந்த ஃபிஜி டால், அப்புறம் பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்த பிலிப்பைன்ஸ் ஆர்டினரி டால், அப்புறம் ஸ்ரீலங்காவில இருந்து வந்த ஸ்ரீலங்கன் டால், வெஸ்ட் ஆப்பிரிக்காவில இருந்து வந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் டால், பனாமால இருந்து வந்த பனாமா டால், இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம ஜமைக்கன் டால், சாண்ட்ராமன் டால், இது எல்லாமே நம்ம வந்து இந்த டால் வெரைட்டிஸ்ல நம்ம நம்ம ரகங்கள் மட்டும் இல்லாம வெளியில இருந்து கொண்டு வந்த ரகங்களும் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குட்டை ரகங்களுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரகங்கள் வந்து மரங்கள் வந்து நமக்கு 3ல இருந்து 4 ஆண்டுகள்லயே வந்து இது வந்து காய்க்க தொடங்கும். இது வந்து பெரும்பாலும் இது வந்து செல்ஃப் பாலினேட்டடா இருக்கும். எதுக்கு ஏன் ஏன் இது மட்டும் ஒரு தென்னையிலேயே ஏன் இவ்வளவு வித்தியாசம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இது வந்து சின்ன மரங்களா இருக்கும். பாளைகள் வந்து பக்கம் பக்கமே அந்த தென்னையினுடைய பாளைகள் பக்கம் பக்கமா இருக்கிறதுனால ஒண்ணு மேல ஒண்ணும் அப்படி ஓவர்லாப்பிங் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து கிராஸ் செல்ஃப் பாலினேஷன் வந்து நடந்துக்கும். அதனாலதான் வந்து இது அதிகமா வந்து நம்ம ஹைலி செல்ஃப் பாலினேட்டடா இருக்கு. அதனால பெரும்பாலும் நமக்கு வந்து ஹைபிரிடைசேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம அந்த எமாஸ்குலேஷன் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து இது பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட்டை ரகங்கள் வந்து இருக்கு. அதாவது சவுகாட் கிரீன் டுவார்ஃப், சவுகாட் ஆரஞ்சு டுவார்ஃப், அதே மாதிரி எக்ஸாட்டிக் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா மலேயன் எல்லோ டுவார்ஃப், மலேயன் ஆரஞ்சு டுவார்ஃப், மலேயன் கிரீன் டுவார்ஃப், இது மாதிரியான இது எல்லாமே வந்து நம்ம பண்றோம். முத பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம ஹைபிரிடைசேஷன் ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணது 1934ல டாக்டர் ஜே.எஸ். பட்டேல் அப்படிங்கிறவர் தான் நமக்கு வந்து ஹைபிரிடைசேஷன் ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. 1934ல தான் ஹைபிரிட் வந்து ஹைபிரிடைசேஷன்ல பண்ணது. அது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் டாலையும் சவுகாட்டு கிரீன் டுவார்ஃப் அது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி கொண்டு வந்த ரகம் தான் 1934ல முதல்ல இங்க இந்தியாவில் செஞ்ச ஹைபிரிடைசேஷன் ப்ரோக்ராம்ல செஞ்ச ரகங்கள். இப்போ பாத்தீங்கன்னா இது மாதிரி டுவார்ஃப் டைப் பாத்தீங்கன்னா நமக்கு 3ல இருந்து 4 வருடங்கள்லயே வந்து காய்க்க தொடங்கும். செல்ஃப் பாலினேட்டட்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனுடைய லைஃப் வந்து கம்மி தான். அது எக்கனாமிக் ஈல்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 25 வருஷம் வரைக்கும் காய்க்கக்கூடிய தன்மை இருக்கு. 25ல இருந்து 40 வருடங்கள் வரைக்குமே உயிரோட இருக்கும். பட் இருந்தா கூட டே பை டே அதனுடைய ஈல்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆகிட்டு வர ஆரம்பிக்கும். ஆனா டால் வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 80ல இருந்து 100 வருடங்கள் கூட நமக்கு வந்து காய்க்கும் தன்மை வந்து கொண்டதுங்க. இப்போ இந்த சிடிசிஆர்ஐ முதல்ல வந்து சிடிசிஆர் ஐசிஆர் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் பிளான்டேஷன் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்,
காசர்கட்ல இருந்து ரிலீஸ் பண்ண டுவார்ஃப் கல்டிவார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கல்பரக்ஷா கல்பரக்ஷா அப்படிங்கிற ரகம் கல்பரக்ஷா அப்படிங்கிற ரகம் இது வந்து பாத்தீங்கன்னா கல்பரக்ஷா ரகம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் நட்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். டெண்டர் நட்ஸ் ரூட் வில்ட் ஏரியா இருக்கக்கூடிய ஏரியாவில் இது வந்து சாகுபடி பண்ணலாம். ஓரளவுக்கு இதை தாக்கு பிடிச்சு வளரக்கூடியது. அதனால அந்த ரூட் வில்ட் டிசீஸுக்கு தாக்கு பிடிச்சு வர்றதுனால அது மாதிரியான ஏரியாவில் வந்து நம்ம இதை வந்து சாகுபடி செய்யலாம். இது வந்து செமிட்டால். இது வந்து இதனுடைய இளநீர் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஒரு இளநீர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 290 மில்லி வரைக்கும் நமக்கு சாரி சார் 4.5 வருடங்கள்ல வந்து நமக்கு காய்க்க தொடங்கும். ஈல்டு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 87 நட்ஸ் வரைக்குமே வந்து கிடைக்கும் சார். பெரும்பாலும் வந்து நம்ம இதுக்கு டெண்டர் நட்ஸுக்கு தான் இதை பயன்படுத்துறோம். இருந்தாலும் இதுல வந்து கொப்ரா வரும் எவ்வளவு அப்படின்னா ஒரு பாம்புக்கு வந்து 16.38 கிலோ வரைக்கும் கொப்ரா வந்து வரும். ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 10.65 ஆயில் கேஜி வரைக்குமே நமக்கு வந்து ஆயில் கண்டென்ட் வந்து வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா சவுகாட் ஆரஞ்சு டுவார்ஃப். சவுகாட் ஆரஞ்சு டுவார்ஃப் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பெரும்பாலும் வந்து நம்ம டெண்டர் நட்ஸா தான் நம்ம பயன்படுத்துறோம். இது வந்து இயர்லி ஃப்ளவரிங் வந்து வரும். அதாவது 3 to 4 வருடங்கள்லயே வந்து ஃப்ளவரிங் வந்து எடுக்கக்கூடியது. ஒரு மரத்துக்கு வந்து 63 காய்கள் வரைக்குமே காய்க்கும். நன்கு பராமரிக்கும் போது இது வந்து கண்டிப்பா இதை விட அதிகமா கூட நமக்கு வந்து காய்க்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்பஸ்ரீ. கல்பஸ்ரீங்கிறது வந்து ரெசிஸ்டன்ட் டு ரூட் வில்ட். நமக்கு அந்த வேர்ல வரக்கூடிய அந்த வாடல் நோய்க்கு வந்து ரெசிஸ்டன்ட் தன்மை, எதிர்ப்பு தன்மை வந்து இருக்கு. இதுல வந்து ஆயில் வந்து சுப்பீரியர் ஆயில் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும். சுப்பீரியர் கண்டென்ட் நமக்கு 3 வருஷத்திலேயே 2.5 to 3 வருஷத்திலேயே வந்து கல்பஸ்ரீ வந்து காய்க்கும் தன்மை வந்து கொண்டதுங்க. ஒரு மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 காய்கள் வரைக்கும் காய்க்கும். நமக்கு ஒரு காயில வந்து பாத்தீங்கன்னா 96.3 கிராம் குப்ரா கண்டென்ட் வந்து இதுல இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்ப ஜோதி. கல்ப ஜோதிங்கிறதும் டுவார்ஃப் வெரைட்டி. இது வந்து எல்லோ ஃப்ரூட். கல்ப ஜோதி வந்து பாத்தீங்கன்னா எல்லோ ஃப்ரூட். ஒரு மரத்துல வந்து 114 காய்கள் வரைக்குமே காய்க்கும். இது ரெயின்ஃபீல்ட் ஏரியாவுக்கும் ஏற்றது. ரெயின்ஃபீல்ட் ஏரியானா பாத்தீங்கன்னா மெயினா வந்து இப்போ கேரளா கோஸ்டல் ரீஜன் மாதிரி கேரளா, கர்நாடகா அது மாதிரியான ரீஜன். ஏன்னா அப்போ அங்க வந்து அந்த ரெயின்ஃபீல்ட் கண்டிஷன் வந்து வருடம் முழுக்க மரம் வந்துகிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஒரு மரம் மழை ஒரு மாசத்துக்காவது ஒரு மரம் வந்து அது எந்த சீசனா இருந்தாலும் எப்படியாவது மழை வந்து வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்து இது அதிகமா வந்து வளரும் தன்மை கொண்டது. கேரளா, கர்நாடகா இது மாதிரியான பகுதியில வந்து பெரும்பாலும் நம்ம வந்து டெண்டர் நட்ஸுக்காக நம்ம அதிகமா வந்து வளர்க்குறோம். அடுத்தபடியா பார்த்தோம்னா கல்ப சூர்யா. இதுவும் வந்து நம்ம டெண்டர் நட்ஸ் வந்து அதிகமா வந்து டெண்டர் நட்ஸுக்காக நம்ம வந்து சாகுபடி பண்ணக்கூடிய இதுங்க. இது வந்து ஆரஞ்சு ரகம். இது வந்து ஆரஞ்சு கலர்ல வந்து இருக்கும். கல்ப சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ரகம் கலருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 123 காய்கள் வரைக்குமே வந்து காய்க்கும். இதுல கொப்ரா வந்து 23 கிலோ வரைக்கும் ஒரு மரத்துக்கு வந்து நம்ம எடுக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கல்டிவார்ஸ் மற்ற ஹைபிரிட் கல்டிவார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்பஸ்ரிஸ்டா கல்பஸ்ரிஸ்டா அப்படிங்கிற ஹைபிரிட் கல்டிவேர், அதாவது சென்ட்ரல் பிளான்டேஷன் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இது பண்ண மற்ற ஹைபிரிட் கல்டிவார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மலேயன் எல்லோ டுவார்ஃபையும் மல்லேயன் எல்லோ டுவார்ஃப் வந்து நமக்கு வந்து இது கிராஸ் பண்ணி டெண்டர் நட்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து இதுல இருந்து கொண்டு வராங்க. இது கிராஸ் பண்ணி கொண்டு வரதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167 காய்கள் வந்து ஒரு மரத்துக்கு வந்து காய்க்கும். கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளுக்கு அதிகமா வந்து இந்த கல்பஸ்ரேஷ்டா வந்து நமக்கு சூட் ஆகுதுங்க. அடுத்து வந்து சந்திர சங்கரா வந்து இரிகேட்டட் கண்டிஷனுக்கு நல்ல சூட்டபிளானது. இது வந்து சவுகாட் ஆரஞ்சு டார்ஃபும் வெஸ்ட் கோஸ்ட் டாலும் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கொண்டு வந்ததுங்க. இயர்லி பேரிங் குயிக்கா வந்து ஈல்டுக்கு வரக்கூடியது. 3 வருடங்கள்லயே நமக்கு ஈல்டுக்கு வரக்கூடியதுங்க.
இது வந்து கர்நாடகா, கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாதிரியான தமிழ்நாடு ரீஜியனுக்கு வந்து இது நல்ல சூட் ஆகக்கூடிய ஒரு ரகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேர சங்கரா. இது வந்து வெஸ்ட் கோஸ்ட் டாலும் சௌகாட் ஆரஞ்சு டார்ஃபும் கிராஸ் பண்ணி கொண்டு வந்தது. 4வது வருடத்திலேயே காய்க்க ஆரம்பிக்குங்க. 130 காய்கள் வரைக்குமே காய்க்கும். இது வந்து சிபிசிஆர்ஐல வந்து 1991ல வந்து இது வந்து கண்டுபிடிச்சதுங்க. கிராஸ் பண்ணி கொண்டு வந்தது. இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இது மாதிரியான அந்த கோஸ்டல் ஏரியா இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நல்ல சூட்டபிளான ரகங்கள். இது வந்து கேர சங்கரா. அடுத்து வந்து சந்திர லக்ஷா. சந்திரலக்ஷா இது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷதீப்ல வந்து டால் வெரைட்டி. அந்த லக்ஷதீப் டாலும் சௌகாட் ஆரஞ்சு டார்ஃப் இது ரெண்டும் கிராஸ் பண்ணி கொண்டு வந்த நம்ம ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா 4வது வருடத்திலேயே காய்க்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. இது வந்து ஒரு மரத்துக்கு வந்து 109 காய்கள் வரைக்குமே வரக்கூடிய தன்மை வந்து இருக்கு. நல்ல குப்ரா கண்டென்ட்டும் வந்து இதுல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்ப சம்ருத்தி அப்படிங்கிற ரகங்க. இது வந்து மலேயன் எல்லோ டுவார்ஃபையும் வெஸ்ட் கோஸ்ட் டால், மலேயன் எல்லோ டார்ஃபும் வெஸ்ட் கோஸ்ட் டாலும் கிராஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ரகம். அதாவது ஒரு மரத்துக்கு வந்து 117 காய்கள் வரைக்குமே வந்து காய்க்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. ஆயில் ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா 3 டன் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். 3 டன் ஒரு ஹெக்டருக்கு வந்து 3 டன் வரைக்குமே கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. டெண்டர் கோகனட்டுக்கும் இது நல்ல சூட்டபிள் ஆகக்கூடிய இந்த ரகங்கள் வந்து இதுங்க. அடுத்து வந்து கல்ப சங்கரா, சௌகாட் கிரீன் டுவார்ஃபுக்கும் வெஸ்ட் கோஸ்ட் டால் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வந்ததுங்க. ஒரு மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 காய்கள் வரைக்குமே வந்து காய்க்கும். கொப்ரா ஈல்டு நல்ல ஈல்டு கிடைக்குங்க. 2.5 டன் பர் ஹெக்டர் வரைக்கும் கிடைக்கும். ஆயில் கண்டென்ட்டும் வந்து நல்லா கிடைக்கும். ஒரு ஹெக்டருக்கு வந்து 1.69 டன் வரைக்குமே கிடைக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட் டிசீஸ் வந்து இருக்கக்கூடிய ட்ராக்ல வந்து இது வந்து ஓரளவுக்கு நல்ல சர்வை ஆகி வளரக்கூடிய ஒரு ரகம். அடுத்தது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டால் கல்டிவார், உயரமான கல்டிவார் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்பதேனு. இது வந்து கல்பதேனு அப்படிங்கிறது 67 மாதங்கள்ல வந்து காய்க்கக்கூடிய மரங்க. ஒரு ஹெக்டருக்கு வந்து 23,000 காய்கள் வரைக்குமே கிட்டத்தட்ட கிடைக்கும். இது வந்து டெண்டர் நட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 290 மில்லி தண்ணி வரைக்குமே ஒரு காயில வந்து தண்ணி வந்து இருக்குங்க. இது வந்து தமிழ்நாடு ரீஜியன், அந்தமான் நிக்கோபார், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா எல்லா பகுதிக்குமே வந்து இந்த கல்பதேனு வந்து நல்ல சூட்டபிள் ஆகக்கூடிய ரகங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்ப பிரதீபா. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,200 காய்கள் வரைக்குமே வந்து நமக்கு காய்க்கும். இது டெண்டர் நட்ஸ்ல வந்து நிறைய தண்ணீர் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 450 மில்லி, 448 மில்லி அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து இதுல அதிகமா இருக்குங்க. கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் எல்லா ஏரியாவுக்கும் வந்து சூட்டபிளான ஒரு ரகம். இது வந்து நிறைய இளநீர் தண்ணீர் வந்து இதுல இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரகல்பா. இது வந்து கிட்டத்தட்ட நல்ல ஈல்டு தரக்கூடிய ரகம், டால் வெரைட்டி. கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு 100 காய்கள் வரைக்குமே காய்க்கும். இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து வகையான மண்ணுக்கும் வந்து இது ஏற்றது. கொஞ்சம் வறட்சியையும் தாங்கி வளரக்கூடியது. நம்ம தமிழ்நாடு ஏரியா, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இது மாதிரியான பகுதிகளுக்கு வந்து இது சூட்டபிளான ரகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேரச்சந்திரா. கேரச்சந்திரா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஈல்டு தரக்கூடிய ஒரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 110 காய்கள் வரைக்குமே வரும். 110 காய்கள்ங்கிறது வந்து ஆவரேஜ் நமக்கு. அதாவது மினிமம் வந்து ஒரு 90ல இருந்து 100ல இருந்து 200 காய்கள் வரைக்குமே நல்லா பராமரிச்சோம்னா காய்க்கக்கூடிய தன்மை வந்து இருக்குதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்பத்தரோ. கல்பத்தரோ அப்படிங்கிற ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா பால் கோப்ரா ப்ரொடக்ஷன். அது வந்து நம்ம அந்த கொப்பரை முழு கொப்பரை எடுக்கக்கூடிய அந்த இதுக்காக ப்ரொடக்ஷனுக்காக அதிகமா வந்து இந்த ரகங்கள் வந்து பயன்படுத்துறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 116 காய்கள் வந்து ஆவரேஜா வந்து காய்க்கும் தன்மை வந்து கொண்டதுங்க இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபெட் ஏரியாவுக்கும் இது சூட்டபிள் ஆனது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இது மாதிரியான ஏரியாவுக்கு வந்து சூட்டபிள் ஆனது. கொப்ரா கண்டென்ட் வந்து நல்ல கொப்ரா கண்டென்ட் 176 கிராம் வந்து ஒரு காயில இருந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்பஹரிதா. இது வந்து பாத்தீங்கன்னா மைட்ஸ் இன்ஃபெஸ்டேஷன் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் இதை சாகுபடி பண்ணலாம். ஏன்னா இதனுடைய
இது வந்து ஓரளவுக்கு கல்பஹரித்தா வந்து அந்த மைட்ஸுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் வெரைட்டி. அதனால வந்து அந்த மைட்ஸ் பாதிப்புகள் வந்து இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இதை சாகுபடி பண்ணலாங்க. இது ரெயின்ஃபெட்லயே வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் 118 நட்ஸ் வரைக்குமே வந்து கிடைக்கும். ஒரு மரத்துக்கு வந்து 25 கிலோ வரைக்குமே வந்து நமக்கு கொப்ரா கண்டென்ட் வந்து இது கிடைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குதுங்க. இப்போ அதுலயே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி ரகங்கள் இப்போ வந்து நம்ம சிபிசிஆர்ஐ சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி ரகத்திலிருந்து வெளியிட்ட ரகங்கள் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில குறிப்பா வந்து தென்னை ஆராய்ச்சி நிலையம் வேப்பங்குளத்துல இருந்து நம்ம ரிலீஸ் பண்ண ரகங்கள் வந்து பார்ப்போம். வேப்பங்குளம் ஆராய்ச்சி நிலையம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1958ஆம் ஆண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணதுங்க. 1958 அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐசிஆருக்கு கீழே தான் இருந்ததுங்க. ஐசிஆருக்கு கீழே இது வந்து இருந்தது. ஐசிஆர்ல பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் ரிசர்ச் சென்டரா தான் இருந்தது. ஆல் இந்தியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆன் பாம்ஸ் அப்படின்ட்டு பாம்ஸ்க்காக தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொனோடர்மா வில்ட்டுக்கு கொனோடர்மா லூசிடத்துக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையமா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து ஐசிஆர் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 1973ஆம் வருடம் வந்து டிஎன்ஏக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த சின்ன சின்ன ரிசர்ச் ஃபீல்டு எல்லாமே இதோட வந்து கோஆர்டினேட் பண்ணி நமக்கு வந்து 1973ல டிஎன்ஏக்கு கீழே வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ரிசர்ச் எல்லாமே இதுல வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்ல முக்கியமான நல்ல நல்ல வேற ரகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேப்பங்குளம் 3 வேப்பங்குளம் 3 ரகம் வந்து பாத்தீங்கன்னா 1994ஆம் ஆண்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் சாதாரண நெட்டையில இருந்து தனி வழி தேர்வு மூலமாக அதை செலக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேற்பட்டு 5.5 வருடங்கள்ல வந்து காய்க்கும் தன்மை வந்து நமக்கு இருக்குங்க. ஒரு மரத்துக்கு வந்து 92 காய்கள் வரைக்குமே வந்து காய்க்கும். 92 காய்கள்ங்கிறது ஆவரேஜுங்க. அதிகபட்சம் வந்து 100, 120 காய், 150 காய்கள் வரைக்கும் கூட காய்க்கலாம். குறைஞ்சது வந்து 70, 80 அது மாதிரி காய்க்கலாம். ஆனா ஆவரேஜ் வந்து 92 காய்கள் வந்து கிடைக்கும். அது இல்லாம எண்ணெய் சத்து வந்து நல்லா இருக்குங்க. 70% இதுல வந்து எண்ணெய் சத்து வந்து இருக்கு. அதாவது வேப்பங்குளம் 3ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% எண்ணெய் சத்து வந்து இருக்கு. அப்போ வந்து நமக்கு பெரும்பாலும் நம்ம கொப்பரா எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு ரகங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வேப்பங்குளம் 4 வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் டால்ல இருந்து தனி வழி தேர்வு மூலமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ வேப்பங்குளம் 3 வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நெட்டை ரகத்துல இருந்து தனி வழி தேர்வு மூலமா செலக்ட் பண்ணி எடுத்திருக்கு. அதே மாதிரி வேப்பங்குளம் 4 வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் டால்ல இருந்து தனி வழி தேர்வு மூலமாக செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. 5 வருடங்கள்லயே வந்து இது காய்க்கும் தன்மை வந்து கொண்டதுங்க. இதுல ஆயில் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்த உயரமா இருக்கக்கூடிய ரகங்கள் எல்லாமே ஆயில் வந்து எடுக்கக்கூடிய தன்மை வந்து நல்லா இருக்கும். ஆயில் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த வேப்பங்குளம் 4 வந்து பாத்தீங்கன்னா 5 வருடங்கள்ல காய்க்கும். நமக்கு 67.8% எண்ணெய் இருக்குங்க. இது வந்து நல்ல ஈல்டு தரக்கூடியது. 159 காய்கள் வரைக்குமே ஆனா ஆவரேஜ் வந்து வருடத்துக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தபடியா பார்த்தோம்னா வேப்பங்குளம் 5 ரகங்கள் வந்து 5 ரகம் வந்து பாத்தீங்கன்னா இது லட்சத்தீவு ஆர்டினரி டால்ல இருந்து நமக்கு வந்து எடுத்தது. லட்சத்தீவு டாலும் கொச்சின் சைனா டாலும் இது பண்ணி ஹைபிரிடைசேஷன் பண்ணி கொண்டு வந்த ஒரு ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா 4 வருடத்திலே ஹைபிரிட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து 4 வருடத்திலேயே வந்து காய்க்கும் தன்மை வந்து கொண்டதுங்க. 161 காய்கள் வரைக்குமே வந்து காய்க்கும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 70% எண்ணெய் இருக்குங்க. அதாவது வேப்பங்குளம் 3ம் வேப்பங்குளம் 5ம் வந்து பாத்தீங்கன்னா 70% எண்ணெய் சத்து வந்து அதிகமா இருக்குதுங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம வேப்பங்குளம் 5 வந்து பாத்தீங்கன்னா மானாவாரிக்கும் இறவைக்கும் ரெண்டுக்குமே வந்து ஏற்றது. அதாவது ட்ரெயின் ஃபட் கண்டிஷனுக்கும் தண்ணி பாய்க்கிறதுக்கு ரெண்டுக்குமே சூட்டபுளான ஒரு ரகங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மட்டை குலை வந்து நல்ல பிடிப்பு இருக்கணும். ஒரு இன்டாக்டா இருக்கணும். அது மாதிரியான இன்டாக்ட் இருக்கக்கூடிய ஒரு ரகம்.
அதாவது ஒரு சில மரங்கள் வந்து என்ன ஆகும்னா காய்க்கும் போது வெயிட் தாங்காம கீழே வந்து சரிஞ்சிருங்க. அது மாதிரி இல்லாம மட்டையும் குலையும் வந்து இது சாயாம ஒரு இன்டாக்டா ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ரகம், நல்ல ரகம். அது மட்டும் இல்லாம ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, இப்போ இன்னைக்கு இன்னைக்கு 2 1 நாள்ல ரிலீஸ் பண்ண ஒரு அடுத்த ஒரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா, அதான் 2024ல ரிலீஸ் பண்ண இன்னொரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா, வேப்பங்குளம் 6, அதாவது விபிஎம் 6. இது வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ், இது வந்து இதுதான் வந்து முதல் வெரைட்டி, ஈஸ்ட் கோஸ்ட் டால்ல இருந்து கொண்டு வந்த முதல் வெரைட்டி. வேப்பங்குளம் 6 இதுதான் இப்போ டிஎன்ஏல இருந்து ரிலீஸ் பண்ண லேட்டஸ்ட் வெரைட்டில, அதுவும் இன்னைக்கு தான் வந்து நமக்கு லிஸ்ட் வந்ததுங்க. அதுல இருந்து அஹ், எடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா அதிராம்பட்டினம் லோக்கல்ல இருந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிராம்பட்டினம் லோக்கல்ல இருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஈல்டு, ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 120 காய்கள்ல இருந்து 173 காய்கள் வரைக்குமே காய்க்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குங்க. இது மாதிரி வேப்பங்குளத்துல அந்த முக்கியமான ரகங்கள் வந்து வேப்பங்குளம் 3, 4, 5. இப்போ இன்னைக்கு ரிலீஸ் பண்ண அந்த வெரைட்டி வந்து வேப்பங்குளம் 6. இது வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைபிரிட்ஸ் வந்து ஒரு 2 3 ஹைபிரிட்ஸ் வந்து வேப்பங்குளத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேப்பங்குளத்துல ரிலீஸ் பண்ண வேப்பங்குளம் ஹைபிரிட் கோகனட் 1, அதுல விஹெச்சி 1 அப்படின்னு சொல்றோம். இது 1982ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் டாலும் சவுகாட் கிரீன் டுவார்ஃப் இது ரெண்டுமே கிராஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா 3.5 வருடங்கள்லயே காய்க்கும் தன்மை கொண்டது. இது வந்து டுவார்ஃபோட கிராஸ் பண்ணி கொண்டு வந்ததுனால நமக்கு 3.5 வருடங்கள்லயே காய்க்கும் தன்மை வந்து இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஆனா ஆவரேஜ் வருடத்துக்கு 120 காய்கள் வரைக்கும் காய்க்கும். விஹெச்சி 1 69% எண்ணெய் சத்து வந்து கொண்டது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஹெச்சி 2ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1988ல வந்து ரிலீஸ் பண்ணதுங்க. ஈஸ்ட் கோஸ்ட் டாலும் மலேயன் எல்லோ டுவார்ஃப் ஆகிய இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வந்த ரகங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 3.5 வருடத்திலேயே நமக்கு வந்து காய்க்கும் தன்மை வந்து கொண்டதுங்க. ஒரு மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 142 காய்கள் வரைக்குமே வந்து காய்க்கும். நமக்கு 70% எண்ணெய் சத்து வந்து இதுல இருக்குங்க. இது அதே மாதிரிதான் மட்டை குலை வந்து சரியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேப்பங்குளம் 5ல வந்து பார்த்தோம். வேப்பங்குளம் 5ல வந்து மட்டை குலை வந்து சரியா தன்மை வந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம விஹெச்சி 2ல வந்து பாத்தீங்கன்னா மட்டையும் குலையும் சரியாது. அது மாதிரி ஒரு இன்டாக்டா இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேப்பங்குளம் ஹைபிரிட் கோகனட் 3. இது வந்து பாத்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் டாலும் மலேயன் ஆரஞ்சு டார்ஃபும் கிராஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ரகம். அதாவது 3.5 வருடங்கள்லேயே இது காய்க்கும் தன்மை கொண்டதுங்க. இந்த 3லிருந்து 4 வருஷத்திலேயே காய்க்கும் தன்மை வந்து கொண்டது. ஒரு மரத்துக்கு 157 காய்கள் வரைக்குமே காய்க்கும் தன்மை வந்து கொண்டதுங்க. இது கிட்டத்தட்ட 70% ஆயில் கண்டென்ட் வந்து நமக்கு கொண்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேப்பங்குளம் 3 70% இருக்குங்க. வேப்பங்குளம் 5ம் வந்து நமக்கு 70% ஆயில் கண்டென்ட் இருக்கு. அதே மாதிரி ஹைபிரிட் ரகங்கள்ல வேப்பங்குளம் ஹைபிரிட் கோகோனட் 2, அப்புறம் ஹைபிரிட் 3, இது எல்லாத்துலயுமே நமக்கு 70% ஆயில் கண்டென்ட்டும் இருக்கு. அது இல்லாம மட்டை குலை சரியாத தன்மை வந்து நம்ம பெரும்பாலான நம்ம வேப்பங்குளம் ஹைபிரிட்லயும் வேப்பங்குளம் ரகங்கள்லயும் இது இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்ம ஆராய்ச்சி நிலையம், தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஆராய்ச்சி நிலையம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆலியாறுல இருக்கு. ஆலியாறு ஆராய்ச்சி நிலையம் வந்து நமக்கு அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி நிலையம். இதுல இருந்து ரிலீஸ் பண்ண ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆலியாறு 1, ஆலியாறு 2, ஆலியாறு 3, இந்த ரகங்கள் வந்து ஆலியாறுல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆலியார் 1 வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன அரசம்பட்டி நெட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நெட்டை. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து டிப்தூர் நெட்டை வந்து நல்ல ஃபேமஸான ஒரு ரகங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆலியார் 1 பாத்தீங்கன்னா அரசம்பட்டி நெட்டையிலிருந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. அரசம்பட்டி நெட்டையிலிருந்து தேர்வு செஞ்சது. இது 4.5 வருடத்திலேயே காய்க்கும் தன்மை வந்து கொண்டதுங்க. இது வந்து பச்சை நீள்வட்ட காய்கள், நீள்வட்டமா இருக்கும். இது வந்து
கிரீன் கலர் பச்சை காய்கள். ஒரு மரத்துக்கு 120 ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 126 காய்கள் வரைக்குமே வந்து காய்க்கும். இதுல வந்து கொப்பரா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கொப்பரையினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்க்கு வந்து 131 கிராம் வரைக்குமே கொப்பரையினுடைய அளவு வந்து இருக்கு. ஒரு ஹெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.88 டன் வந்து நமக்கு கொப்பரா கிடைக்குங்க. எண்ணெய் சதவீதம் வந்து 66.5% வந்து இதுல வந்து எண்ணெய் இருக்குதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆழியாறு. ஆழியாறு 2 ஏஎல்ஆர் 2 ஆழியாறு 2 அப்படின்னு சொல்றோம். இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆழியாறுல இருந்து ரிலீஸ் பண்ண அடுத்த ரகம் ஆழியாறு 2. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் நெட்டையில வந்து 2 வந்து ஃபேமஸான ரகம். நம்ம நெட்டை சாகுபடி பண்றதா இருந்தா கண்ணை மூடிட்டு நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்கு அரசம்பட்டி நெட்டையும் டிப்தூர் நெட்டையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆழியார் 2 வந்து பாத்தீங்கன்னா டிப்தூர் நெட்டை வந்து அதுல இருந்து தேர்வு பண்ண ஒரு ரகம் ஆழியாறு 2. இது வந்து 5 வருடத்திலேயே காய்க்கும் தன்மை கொண்டது. ஒரு மரத்துக்கு ஆவரேஜ் வந்து 109 காய்கள் வரைக்கும் காய்க்கும். கொப்ரா வந்து பாத்தீங்கன்னா 2.5 டன் வரைக்கும் நமக்கு ஒரு ஹெக்டருக்கு வந்து கிடைக்கும். எண்ணெய் சதவீதம் 64.7% வந்து இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு அப்போ எண்ணெய்க்காக நம்ம வந்து சாகுபடி பண்ணணும்னா நம்ம வந்து வேப்பங்குளம் ரகங்கள் வந்து நல்ல எண்ணெய் சதவீதம் இருக்கு. கிட்டத்தட்ட 69ல இருந்து 70% ஆன ஆவரேஜ் எல்லா ரகத்திலையுமே வந்து நமக்கு இருக்கு. ஆழியார் ரகங்கள்ல பாத்தீங்கன்னா 66, 64 இது மாதிரி இருக்குங்க. இது என்னன்னா வறட்சியை தாங்கி வளரும். ஆழியாறு 2 வந்து வறட்சியை தாங்கி வளரும் ஒரு தன்மை வந்து இருக்குதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆழியாறு 3 ரகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து இளநீருக்கு ஏற்ற ஒரு ரகம். நம்ம அந்த காய் பார்த்தாலே தெரியும். இந்த கலர் காய் வந்தாலே எல்லோ, ஆரஞ்சு இது மாதிரி அந்த ரகங்கள் வந்து வந்தாலே நமக்கு வந்து அது பெரும்பாலும் வந்து இளநீருக்கு ஏற்ற ரகங்கள். இது 3ஆம் ஆண்டிலேயே வந்து காய்க்க தொடங்கும். 3வது வருடத்திலே இது வந்து ஒரு காயில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 420 மில்லி தண்ணி வரைக்குமே வந்து நமக்கு கிடைக்கும். டிஎஸ்எஸும் நல்ல டிஎஸ்எஸ் நல்ல ஒரு இனிப்பு சுவை வந்து கொண்டதுங்க. அதாவது 5.2%. அதாவது ஒரு இளநீருக்கு ஒரு தென்னை நம்ம செலக்ட் பண்றோம்னா அது என்னென்ன வேலை செய்யுதுன்னா டிஎஸ்எஸ் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும். இப்போ நம்ம ஆழியாறு 3 ரகம் மாதிரி 5.2% வந்து இருக்குங்க. நான் நிறைய காய்கள் வந்து வைக்கணும். என்னன்னா இளநீரா பயன்படுத்தும் போது நமக்கு வந்து நிறைய அதுல வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம வயித்துல இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை வந்து அழிக்கும் தன்மை வந்து கொண்டதுங்க. அதே மாதிரி அதுல வந்து நிறைய மினரல்ஸ் அதிகமா இருக்குதுங்க. அதாவது பொட்டாசு, கால்சியம் இது மாதிரியான மினரல்ஸ் எல்லாமே வந்து அதிகமா இருக்கு. விட்டமின்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அமினோ ஆசிட்ஸ் அதிகமா வந்து இருக்குங்க. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இளநீருக்காக நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு 10ல இருந்து 16% தான் நம்ம தென்னையை வந்து நம்ம இளநீருக்காக பயன்படுத்துறோம். மற்ற எம் வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா 85% வெஸ்ட் பெங்கால்ல அங்க விளையக்கூடிய ரகங்கள்ல 85% அவங்க இளநீருக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. மீதி 15% மட்டும்தான் பெரும்பாலும் அவங்க வந்து மற்ற குக்கிங் பர்பஸுக்காக ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அதுக்கு பயன்படுத்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 16% தான் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி இப்போ மற்ற ரகங்கள் இது இல்லாம இந்த ரகங்கள் இல்லாம தமிழ்நாட்டுல சாகுபடி செய்யக்கூடிய மற்ற ரகங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த ரகங்கள் தான். அந்த ரகங்கள் பார்த்தீங்கன்னா இளநீருக்காக நம்ம எடு சூட்டபிளான ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சவுகாட் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. சவுகாட் பச்சை குட்டை. சவுகாட் பாருங்க. சவுகாட் பச்சை குட்டை, சவுகாட் ஆரஞ்சு குட்டை. இப்போ படத்துல பாக்குறது வந்து சவுகாட் ஆரஞ்சு குட்டை. இது எல்லாமே இளநீருக்காக சுட்டது. அதே மாதிரி கங்கபாந்தம் பச்சை குட்டை. கங்கபாந்தம் பச்சை குட்டை. மலேயன் இதுல பாத்தீங்கன்னா மலேயன் மஞ்சள் குட்டை. மலேயன் இது வந்து பாத்தீங்கன்னா மலேயன் மஞ்சள் குட்டை. அதே மாதிரி மலேயன் ஆரஞ்சு குட்டை. மலையன் ஆரஞ்சு குட்டை இப்போ பாக்குறது வந்து மலையன் ஆரஞ்சு குட்டை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி அது மாதிரியான ஏரியாவில் சாகுபடி செய்யக்கூடிய ஆயிரங்காட்சி ரகங்கள். இது எல்லாமே பெரும்பாலும் நம்ம வந்து இளநீருக்காக பயன்படுத்தக்கூடிய ரகங்கள். இதுதான் ஆயிரங்காட்சிங்க. இப்ப படத்துல பார்த்துட்டு ஆயிரங்காட்சி. அதே மாதிரி இந்த சான்ராமன்ற ஒரு ரகம் இருக்கு. சான்ராமன் இது வந்து டால் ரகங்கள் தான் வரும்.
இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. பெரும்பாலும் அந்த அந்த காயை பார்த்தாலே நமக்கு தெரியுதுங்க. அதை வெட்டி வச்ச காயை பார்த்தோம்னாவே அதுல கொப்பரை கண்டென்ட் நல்லா இருக்கு. கண்டிப்பா ஆயில் சதவீதமும் ஆயில் கண்டென்ட்டும் அதுல வந்து நல்லா இருக்கும். அதனால இது வந்து எண்ணெய்க்கு வந்து ஏற்றது. எண்ணெய் சத்துக்களும் அதிகம். எண்ணெய் சத்துக்கள் அதிகம். அது பர்சன்டேஜும் வந்து அதிகங்க அதுல. அதே மாதிரி அந்தமான் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்தமான் ஜெயிண்ட் ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து இதுதான் வந்து அந்தமான் ஜெயிண்ட். இது வந்து பெரிய பெரிய காய்களா காய்க்கும். ஒரு கொலைக்கே வந்து பாத்தீங்கன்னா 7 காய் 8 காய் அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு 10 காய்க்குள்ளாரதான் காய்க்குங்க. அந்த ஆனா பெரிய பெரிய காய்கள் வந்து காய்களா வந்து இருக்குங்க. இது மாதிரி அந்தமான் ஜெயின் இது மாதிரியான ஒரு சில ரகங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பெருவாரியா வந்து நம்ம வந்து சாகுபடி பண்றோம். இது மாதிரி தென்னையில வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ரகங்கள் வந்து தேர்வு பண்ணணும். நம்ம ஏரியாவுக்கு சூட்டபிள் ஆன மாதிரி, நம்ம மண்ணுக்கும் சூட்டபிள் ஆகுற மாதிரி, நம்ம கிளைமேட்டுக்கு சூட்டபிள் ஆகுற மாதிரி, அது மாதிரியான ரகங்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போதுதான் நமக்கு வந்து அது நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இருக்கும். நம்ம மண்ணுக்கு வந்து சூட்டபிள் ஆகிற தன்மையா இருக்கும். நம்ம தண்ணி எப்படிப்பட்ட தண்ணியா இருந்தாலும் நம்ம ஏரியாவுக்கு சூட்டபிளான ரகமா இருந்தா அதை தாங்கி வளரும் தன்மை வந்து இருக்கும். வறட்சியையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து தாக்கு பிடிச்சி நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். அதனால அதுக்கு சூட்டபிளான ரகங்களை வந்து நம்ம இந்த ரகத்தினுடைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஏரியா வந்து எந்த ஏரியா அந்த ஏரியாவுக்கு சூட்டபிளான ரகங்களை வந்து நம்ம அதுல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாம இப்ப படத்துல பாக்குற மாதிரி நிறைய ஹைபிரிட் ரகங்கள், நிறைய கம்பெனிஸ் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நமக்கு கான்செப்ட் இது ஒண்ணுதாங்க. அதாவது என்னன்னா நெட்டை கொட்டை இது ரெண்டுத்த வந்து ஆல்டர்னேட்டிவா ஃபிமேல் மேல் அதை வந்து மாத்தி மாத்தி கிராஸ் பண்ணிக்கிறாங்க. கிராஸ் பண்ணிட்டு அதுல வந்து புது செலெக்ஷன் கொண்டு கொண்டு வர்றது, அதுல இருந்து கிராஸ் பண்றது, அது மாதிரியான இது கொண்டு வந்து அவங்க பிரைவேட் ரகங்கள் வந்து நிறைய வந்து மார்க்கெட்ல இருக்குதுங்க. நம்ம ஜஸ்ட் நெட்ல சர்ச் பண்ணாலே நிறைய ரகங்கள் வந்து நமக்கு இருக்கு. அது மாதிரி பொதுவா காமனாவே பார்த்தோம்னா நமக்கு தென்னை ரகங்களை பொறுத்த வரைக்கும் நெட்டை ரகங்கள் வந்து பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இருக்கு. இது வந்து நம்ம பிராக்டிக்கலாவே அனைவரும் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணது ஃபீல்டுல வந்து அப்சர்வ் பண்ண தன்மை வந்து என்னன்னா நெட்டை ரகங்களுக்கு வந்து அது எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் பூச்சியா இருந்தாலும் அதை வந்து எதிர்ப்பு தன்மை வந்து நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் தாங்கி வளரக்கூடியது. அதே மாதிரி வறட்சியையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்குது. ஆனா குட்டை ரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ரகங்களுக்கும் குட்டை ரகங்களுக்கும் அதை தாங்கி வளரக்கூடிய தன்மைகள் குறைவு. எப்படின்னா ஈஸியா சசப்டபிள் ரொம்ப ஹைலி சசப்டபிளா இருக்கு, மாடரேட்லி சசப்டபிளா இருக்கு. இது மாதிரி ஒரு சில ரகங்கள் தான் ஒரு சில பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு தான் எதிர்ப்பு தன்மையா வந்து இருக்கும். அதனால வந்து ஹைபிரிட் ரகங்கள் வந்து நம்ம சாகுபடி பண்ணும் போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப காஷனா இருக்கணும். அதாவது ப்ரிகாஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நோய் வந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுங்க. வரும் முன் காப்போம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பாதிப்புகளும் வர்றதுக்கு முன்னாடியே அது தகுந்த அறிகுறிகள் வந்து தெரிஞ்சு நம்ம வந்து அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை வந்து இறங்கிடணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ எரியோபிட் சிலந்தி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எரியோபிட் சிலந்தி கட்டுப்படுத்துறதுக்கு வெறும் மருந்துகளை மட்டும் நம்ம வந்து தெளிச்சா வந்து கட்டுப்படுத்த முடியாது. இது வந்து ஒரு சோசியல் பெஸ்ட் மாதிரி. அதாவது என்னன்னா எல்லா ஏரியாவிலும் இருக்கும், எல்லா தோட்டத்திலையும் இருக்கும். இது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா ஒருங்கிணைந்த நம்ம வந்து அந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து கடைபிடிக்கணும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் நம்ம ஒரு ஆள் மட்டும் கடைபிடிச்சா பத்தாதுங்க. பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்காரரும் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, ஒருங்கிணைந்த நம்ம நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது சத்துக்கள் வந்து கொடுக்கணும். பயிர் மேலாண்மை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அது மாதிரி கடைபிடிக்கணும். அதே மாதிரி இந்த பூச்சி மருந்துகள் வந்து கட்டுறதோ இல்ல வந்து தெளிக்கிறதோ இது எல்லாமே வந்து எல்லாருமே செய்யணும். ஒரே சமயத்துல எல்லாருமே செய்யணும். அதே மாதிரி இந்த கிளீன் கல்டிவேஷன் வந்து பண்ணணும். இது மாதிரியான நிறைய இது எல்லாமே நம்ம செய்யும் போதுதான் நமக்கு வந்து தேவையான இது வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஃபெர்டிலைசர் டோசேஜ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஆர்கானிக் மென்யூர் வந்து கொடுக்கணும். கிரீன் மென்யூர்ஸ் வந்து வருஷத்துக்கு 3 முறை 4 முறை நம்ம கொடுத்து அந்த
பெரிஃபெரி ரூட் ஜோன் இருக்கக்கூடிய அந்த ரைசோஸ்பியரை சுத்தி ஒரு 4-5 அடிக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியா எப்பவுமே அங்க மைக்ரோ ஆர்கானிசம் நல்ல ரிச்சா மைக்ரோ ஆர்கானிசமும் ஆர்கானிக் கார்பனும் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம உயிர் உரங்களை எல்லாம் வருஷத்துக்கு வந்து ஒரு 2 முறை கொடுக்கணும். அசிட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாசலக்லீசிங் பாக்டீரியா, வேம், இது எல்லாமே வந்து அது மட்டும் இல்லாம இந்த பேசிலஸ் சூடோமோனாஸ் மாதிரியான நோய் எதிர்ப்பு தன்மையை கொண்டு வரக்கூடிய அந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸும் அது எல்லாத்தையும் பயோ இன்னாக்குலண்ட்டையும் கொடுத்து நம்ம வந்து அந்த எதிர்ப்பு தன்மையை வந்து உருவாக்கும் போதுதான் எந்த விதமான அது நெட்டை ரகமா இருக்கட்டும் குட்டை ரகமா இருக்கட்டும் அதுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு தன்மையும் அந்த பூச்சிகளை வந்து எதிர்த்து வளரக்கூடிய தன்மையும் நல்ல ஹை ஈல்டிங் கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் வந்து அந்த மரத்துக்கு வந்து கிடைக்குங்க. இது மாதிரி ரகம் தேர்வு வந்து செஞ்சா கூட நம்ம மற்ற முறைகளையும் மற்ற ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளையும் எல்லாத்தையும் வந்து கடைபிடிச்சிட்டு வரணும். கடைபிடிச்சிட்டு வந்தாதான் நமக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஈல்டு வந்து கிடைக்கும். நான் வந்து ரகத்தை மட்டும் நல்ல ரகமா தேர்வு பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஈல்டு வரல அப்படின்னா அது நம்மளுடைய தப்பு தாங்க. ரகங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ரகங்கள் தான், உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது ஒரே மாதிரியான ரகங்கள் தான். அதை நம்ம வளர்க்கறத பொறுத்து தான் அதனுடைய பொட்டன்ஷியல், அந்த ஈல்டு எபிலிட்டி பொட்டன்ஷியலை வந்து நம்ம கொண்டு வர்றது அது நம்ம கையில தாங்க இருக்கு. அதனால இது மாதிரியான சயின்டிபிக் அப்ரோச் முறைகளை சயின்டிபிக் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணி விவசாயிகள் வந்து அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ட்ரிப் இரிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து போடணும். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஓவராலாவே மழை வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஒரு சில ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 20-30% வந்து கடந்த ஆண்டு வந்து டெபிஷியண்டா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த வறட்சியை பாதிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது ட்ரிப் இரிகேஷன் போடாதவங்க நம்ம ட்ரிப் இரிகேஷன் வந்து அப்ளை பண்ணி ட்ரிப் இரிகேஷன் போடணும். மல்ச்சிங் வந்து போடாத விவசாயிகள் வந்து மல்ச்சிங் போடணும். நம்ம வேற மூடாக்கு இந்த மட்டைகள் மூலமாக இயற்கையா வந்து மூடாக்கு போடுறது, பாலித்தீன் மல்ச்சிங் வந்து பயன்படுத்துறது, கிரீன் மென்யூரை வந்து க்ரோ பண்ணி அதை வந்து அதுலயே சாகுபடி பண்ணி திரும்ப வந்து அதை கட் பண்ணி போட்டு விட்டு அதை வந்து மல்ச்சிங்கா வந்து பயன்படுத்துறது, இது மாதிரியான ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாத்தையும் விவசாயிகள் வந்து இந்த வறட்சியான காலத்திலையும் நம்ம கடைபிடிச்சு நல்ல ஈல்டு வந்து கொண்டு வரணும். நன்றி சார். நன்றி டாக்டர் குமரவேல், உங்களது ஆழமான தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை தென்னை ரகங்கள் தொடர்பான தகவல் வழங்க கேட்டோம். தென்னையில் பல்வேறு ரகங்கள் பற்றியும் அவற்றின் குணாதிசயங்கள் பற்றியும் விளக்கமாக நமக்கு எடுத்து வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஆர் குமரவேலு அவர்கள். டாக்டர் குமரவேலு அவர்கள் சேலம் மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் சென்னையில் இருந்து ஹியூபர்ட் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் சார், பிளீஸ். நன்றி, அருமையா இருந்துச்சு சார். சார், அதாவது என்னுடைய ரொம்ப பெரிய கேள்வியில சார், சி கோகனட்ஸ்ன்றது நுங்கா சார், அது எனக்கு அது என்னன்னு எனக்கு புரியல. அது தெரியலீங்க, நான் பார்த்துட்டு வியட்நாம் போகும்போது அந்த டிஷ் வந்து டெசர்ட் மாதிரி கொடுத்தாங்க. நம்ம இருக்கு இல்லையா, இல்ல வியட்நாம் நிறைய பாம்ஸ் இருக்குங்க சார். அந்த பாம்ஸ்ல இருந்து அதை கட் பண்ணி நம்ம நுங்கு மாதிரி அவங்க உள்ள எடுத்து அதுல வந்து சாப்பிடறதுக்காக கொடுக்குறாங்க. அது நிறைய பாம்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து அது மாதிரி இருக்கு சார். கோகனட் மாதிரியே யூஸ் பண்ணக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். இப்ப வியட்நாம்ல எல்லாம் இருக்கு சார் அது மாதிரியான. அது ஒண்ணுதான் எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு சார். நம்ம கண்ட்ரில நம்ம அதிகம் யூஸ் பண்றது இல்லை சார். நம்ம கிட்ட அந்த மாதிரியான இது இல்லைங்க. நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் எப்படியோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். சார், அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம இந்த இளநீர் நம்ம கோகனட் தான் டார்கெட் பண்றோம். ஆனா இளநீர் வச்சு இப்போ சமீபத்தில் நான் இங்க நியூஸ்ல தான் பார்த்தேன், அவர் வந்து இந்த ஷீட்ஸ் மாதிரி யூஸ் பண்றாங்க சார். இந்த ஷீட்ஸ் மாதிரி இது பண்ணி அது ஒரு மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண, அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இல்ல சார், இப்போ நம்ம வந்து ஃபார்மர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம நீட்டா வந்து அதை பேக் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துங்க. அதை வந்து நம்ம நிறைய கம்பெனிஸ் இப்போ தேனியில பண்ணிட்டு இருக்கிறாங்க சார், கோயம்புத்தூர் பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இதுல இருந்து உழவர் உற்பத்தியாளர் குழு
சிவகிரியிலேயே வந்து அந்த குழுவை வந்து அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்களும் வந்து அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது முழுசா அந்த டெண்டர் கோகோனட்டையே பேக் பண்றது ஒண்ணுங்க. அதுல இருந்து அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கொஞ்சமா பாயில் பண்ணிங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ் ஏதாவது தேவையில்லாத இதை வந்து இது பண்ணி அது கெடாத மாதிரி ஃபெர்மெண்ட் ஆகாத மாதிரி அதை இது பண்ணி பேக் பண்ணி இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். அது மாதிரி அந்த அளவுக்கு தான் நம்ம கிட்ட டெக்னாலஜி இது இருக்கு சார். மெடிசினல் ஃபீல்டுல வேணா இருக்கலாம் சார். சார் சொன்ன மாதிரி இருக்கலாம். ஓகே 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 சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார் ஹியூமன் சார். உங்களுடைய கேள்விகளுக்கு மிக்க நன்றி. அதாவது நீங்க கேட்ட ஒரு சின்ன தகவல், எனக்கு தெரிந்த தகவலை சொல்றேன். சீ கோகனட் அப்படிங்கிறது சைனால பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. இது வந்து தென்னை வகையை சார்ந்தது அல்ல. அதாவது பாம் வெரைட்டி தான், அதுல பாம் ரகத்தை சார்ந்ததுதான். ஆனால் அது தென்னைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது கடலுக்கு உள்ளால வாழக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் சத்து நிறைந்த ஒரு பயிராக அறியப்படுகிறது. இது வந்து சீனால பயன்படுத்துறாங்க, வேற எங்கேயும் பயன்படுத்துவதாக தகவல்கள் இல்லை. நன்றி நன்றி. அடுத்ததாக திரு ஜனார்தனன் அவர்கள் பேச இணைஞ்சிருக்காங்க. ஜனார்தனன் சார் ப்ளீஸ். ஐயா, நீங்க சொன்னீங்க ட்ரிப் இரிகேஷன் போடுறோம்னு சொல்லிட்டு. ட்ரிப் இரிகேஷனா இப்போ ட்ரிப் போட்டிருக்கோம். 4 ட்ரிப்பர் தான் ஒரு மரத்துக்கு போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் அதே போதும்னு சொல்றாங்க, அவங்க சப்சிடியில கொடுத்ததுனால. அது போதுமானு கேட்குறாங்க டால் வெரைட்டிக்கு. ஆனால் இளநீ இல்லை, நாங்கள் எல்லாம் நட்ஸ் தான் போடுறோம், தேங்காயத்தை பறிக்கிறோம். போதும் சார். 4 ட்ரிப்பர் வந்து போதுங்க. அது போதுமான இதுதான். ஏன்னா நம்ம ஃப்ரீக்வெண்டா கொடுக்க எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டுறீங்க? டெய்லி கொடுக்குறீங்களா இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்க முடியுது. அந்த ட்ரிப்பர் வந்து 8 லிட்டர்ஸ் ஏதோ 1 ஹவர் இது பண்ணா அந்த மாதிரி போட்டிருக்கோங்க. சரிங்க, 32 லிட்டர் வருதுங்க. உங்களுக்கு வந்து போதும், சரியா இருக்கும். இப்போ அந்த 4 ட்ரிப்பர்ஸ் போதுங்க. இப்ப இந்த வெயில பார்த்தா 10வது இடமான தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது. அது கூட நீங்க என்ன பண்ணுங்க, கூட மல்ச்சிங் மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. நமக்கு அப்படிதான் தெரியும். உள்ள வந்து அதை தோண்டி பார்க்கும்போது அடி ஈரம் வந்து இருக்கும். ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து ஈரம் நல்லா இருக்குங்க. இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம தென்னை மட்டைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த நுனி மட்டைகள் பீஸ் பீஸா கட் பண்ணி அந்த மரத்தை சுத்தி மல்ச்சிங் மாதிரி போட்டுட்டு நீங்க அதுல இது பண்ணுங்க. நமக்கு போதும், அதே தண்ணி போதுமா. மல்ச்சிங் வேணும், ஆனா எவாபரேஷன் நிறைய இருக்கும். அதனால வந்து நீங்க மல்ச்சிங் வந்து போடுங்க. மூடா கண்டிப்பா வேண்டியது இருக்கு இல்லைங்களா? கட்டாயம் போட்டு வைங்க. போட்டீங்கன்னா மைக்ரோப்ஸும் வந்து அதிகமாகும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரைசோஸ்பியர்ல இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸும் வெர்மி வார்ம்ஸும் அது எல்லாமே அதிகமாகும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த ஒரு இடத்துல மட்டும் ட்ரிப்பர்ல தண்ணி போயிட்டே இருக்கு. அது வந்து கீழே இறங்குங்களாயா, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுங்களாயா? ஸ்ப்ரெட் ஆகுங்க. அதாவது எப்படின்னா, உள்ள அந்த எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல இருந்து அப்படியே உள்ளாரியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குங்க. நீங்க தோண்டி பார்க்கும்போது தெரியும், கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேல ஆழத்துலயும் தண்ணி இறங்கி இருக்கும். சைட்லயும் பாத்தீங்கன்னா 1.5-2 அடி வரைக்குமே வந்து அது பரவி இருக்கும். அது போதுமானதுங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லை. நீங்க கூட மூடாக்கு ஆட் பண்ணிக்கங்க, அது வந்து போதும். சரிங்க. இந்த டிராக்டர் ஓட்டும் போதே இந்த கரெக்டா தண்ணி விடுற இடத்துல அப்படியே கொஞ்சம் கீழே போய் தான் வருது இந்த ட்ரிப்பர் போட்ட. அதனால ஆழமா போகுது தெரியும் தண்ணி. கண்டிப்பாங்க. நடுவுல மழை வந்துருது இல்லைங்களா? நம்ம ஏதோ ஒரு சமயத்துல வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு முறை மழை வரும்போது சஃபிஷியண்டா சேச்சுரேட் ஆயிடுதுங்க. அதனால மற்ற சமயங்கள்ல இதே போதும், ட்ரிப்லெட்ஸ் போதுங்க. உழவு ஓட்டுறது நன்மைங்களா, உழவு ஓட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அதாவது உழவு ஓட்டுங்க, வேண்டாங்கள. அந்த ஒரு 4 அடிக்கு 5 அடிக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. அதை மட்டும் தொடவே கூடாதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தொட்டாலும் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு தான் வந்து சும்மா லேசா கொத்தி கிரீன் மென்யூர் மாதிரியான இது போடுறதுங்க. அப்புறம் அதை திரும்ப அதே கிரீன் மென்யூர்ஸை வந்து நம்ம சக்கப்பூண்டு அது எல்லாமே நம்ம அதை வந்து வெட்டி ஆமாங்க டெய்ஜா அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி திரும்ப அந்த இடத்துல கொத்தி விட்டு நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஜீவாமிர்தம் இது மாதிரியான கரைசல் எல்லாம் கரைச்சி உயிரினங்களோட சேர்த்து ஊத்தும் போது அந்த பெரிஃபெரி ரைசோஸ்பியர் அந்த 4 அடி 5 அடிக்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மற்ற ஏரியாவில் வந்து வேணா இன்டர்ப்ளோயிங் நீங்க பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அந்த ஏரியாவில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் எப்போங்க. 5 அடி 6 அடி வேண்டாம்னு சொல்றீங்க மரத்துல இருந்து இல்லைங்களா? அது வந்து எப்பவுமே வந்து ரூட் ஜோன் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம, அங்கதான் ஆக்டிவ் ரூட்ஸ் வந்து அதிகமா இருக்குங்க.
சரி. ஆக்டிவ் ஸ்லோப்புங்க. அதனால வந்து என்ன பண்ணுங்க, அந்த ஜென்டில் ஸ்லோப் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அந்த மரத்துல இருந்து ஒரு லைட்டா ஒரு 10 டிகிரி 15 டிகிரி இதுல வந்து இப்படி ஜென்டில் ஸ்லோப் அப்படியே இப்படி இறங்குற மாதிரி அந்த மரத்துக்கிட்ட இருந்து இப்படியே இப்படி இப்படி சாய்வாக இருக்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? சப்போஸ் வந்து அதிகமா வந்து மழை வந்துருச்சு இல்ல ஏதோ ஒரு நாளைக்கு வந்து ஃப்ளட் இரிகேஷன்ல வந்து தண்ணி கட்டுறீங்க அப்படின்னும் போது கூட டைரக்டா போய் அந்த மரத்துக்கிட்ட அப்படி போய் அப்படி மரத்து பக்கம் வரைக்கும் அப்படி டச் பண்ணிட்டு அப்படி வந்துடணுங்க தண்ணி. அது மாதிரி அந்த ஜென்டில் ஸ்லோப்ல வந்து ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுங்க, போதுங்க நல்லா. அப்போ 4 அடியில இருந்து 6 அடிக்குள்ள மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு சரியா இருக்குன்னு அந்த சொல்றீங்க, அடி வரைக்கும் கரெக்ட்டுங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லேசா கொத்துறதா இருந்தாலும் ஏதாவது களா இருந்தாலும் லேசா ஒரு இன்ச்சுக்கு எப்படி செதுக்குமோ 1.5 இன்ச்சுக்கு அதை மட்டும் லேசா அப்படி கீறி விட்டு அப்புறம் ஏதாவது இந்த கிரீன் மென்யூர்ஸ் எல்லாம் போட்டு அதை இது பண்றது அது மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஆனா ஆழமா கொத்துறது இது பண்றது அது மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். பண்ண வேண்டாங்க. ஓகே. பண்ண வேண்டாம். அந்த நம்ம ஓகே. ஃபெர்டிலைசர் கொடுக்கறதா உதாரணத்துக்கு பல்க் ஃபெர்டிலைசரும் ஆர்கானிக் மென்யூர்ஸ் அதிகமா வந்து வருஷத்துக்கு 2 முறை கொடுக்க சொல்றோம் இல்லைங்களா? அது ஆமாங்க. கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா அந்த 4 அடி தள்ளி 4 அடியில இருந்து 5 அடி பெரிஃபெரியில ஒரு ஒரு 3/4 அடியில இருந்து 1 அடி ஆழத்துல ஒரு 1/2 அடி அகலத்துல அப்படியே ஒரு ட்ரென்ச் மாதிரி சுத்தியூரம் எடுத்துட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம கவர் பண்ணணும். சரிங்க. இந்த 4 அடிக்கு தொடவே கூடாது. சரிங்க. நான் வந்து லிக்விட் மென்யூர் தான் கொடுத்துட்டு இருக்கேன். பாஸ்போபாக்டீரியா, மீன் கரைசல் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்லது. அப்ப நீங்க எல்லா ஏரியாவுமே ஊத்தலாம். அந்த 4 அடியில இருந்து அந்த 4.5 அடி வரைக்குமே அந்த ட்ரங்க்ல இருந்து கடைசி வரைக்குமே எல்லா ஏரியாவும் பரவுற மாதிரியே நீங்க கொடுக்கலாம். நல்லதுதான். சரி. நன்றிங்கய்யா. நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி திரு ஜனார்தனன். உங்களது தகவல்களுக்கும் கேள்விகளுக்கும் நன்றி. குமரவேல் சார் சொன்ன மாதிரி 1.5 மீட்டர் இடைவெளி விட்டுதான் நீங்க உரம் கூட வைக்கணும். உரம் கூட வைக்கிறதுக்காக நாம வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லி மூட்டுல எடுத்தோம்னா அது வந்து தென்னைக்கு பாதிப்பு தான். இன்னொன்னு உரம் வைக்கும் போது அரை விட்டமா தான் வைக்கணும். அரை விட்டம் இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு வைக்கும் போது அடுத்த அரை விட்டம் வேணா வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி தான் போகணும். அந்த 4.5 அடி அல்லது 5 அடி தூரத்துக்கு மரத்தோட வேர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது மிக அவசியம். நன்றி. உங்களது கேள்விகளுக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. ராணிப்பேட்டை மாவட்டம் தினகர் பாபு சார். தினகர் பாபு, உங்களது கேள்வியை கேட்கலாம். நெட்டை மரங்களை வறட்சியை தாங்கும்னு சொல்றாங்க சார். அது நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். ஒரு 2-3 வருஷம் அந்த நெட்டை மரத்துக்கு எங்க கிட்ட இருக்கிற நெட்டை மரங்கள் தோட்டத்துல தண்ணியே உள்ள சார். அது பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் அப்படியே விட்டாங்க. அது எந்த அளவுக்கு வறட்சியை தாங்குச்சுன்னா அந்த ஒரு 10 அடிக்கு மேல செல்லுங்க பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு வறட்சியில இருந்தது. காய்க்கிறதும் காய்ப்புகளும் அந்த அளவுக்கு வரல. காஞ்சி போன கல் அலைஞ்சு இருக்கும், அவ்வளவுதான். நான் அதை பராமரிக்கணும்னு நினைச்சிட்டு எங்க தாத்தா வச்சது அவர் காலமான நிலைவா அந்த தோப்பு இருந்தது. நான் அதை பராமரிக்க நினைச்சுக்கிட்டு ஆட்கள் என் பக்கம் கிடைக்கல. நாங்களே கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிடுறது அந்த மாதிரி செதுக்கிறது ஒரு முயற்சி எடுத்து ட்ரை பண்ணேன். அந்த மரங்கள் மொத்தம்லாம் திருப்பியும் உயிர் பெற்று திருப்பியும் காய்க்க ஆரம்பிச்சிது சார். அது வரைக்கும் நாங்கள் ரசாயன உரங்களும் எதுவுமே வைக்கிறது கிடையாது. அந்த அதுக்கு போடுற மட்டைங்க அதெல்லாம் எடுத்து அது வேர்க்காலில் போட்டுறது, முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்ல தண்ணி மொண்டு அது மேலே ஊட்டுறது. இதனால இப்ப அந்த மரங்கள்லாம் திருப்பியும் காய்க்குது. எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் பண்றது கிடையாது. இருக்கிற செத்தைங்க தழைங்க என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் அந்த வேர்க்காலிலே போட்டு வர்றது. ஒரு 1/2 மணி நேரம் காலையில ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான் சார். இப்போ அந்த மரங்கள் நல்லா காய்க்கவும் காய்க்குது. இந்த நெட்டை மரங்கள் எப்படி வறட்சி தாங்குதுன்னு என்னுடைய பதிவு. அவ்வளவு. கண்டிப்பாங்க சார். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா நெட்டை மரங்கள் வந்து வறட்சியை வந்து நல்லா தாங்கும். அது நீங்களும் வந்து உங்க அனுபவ கருத்துல வந்து சொல்றீங்க. ரெண்டாவது அதே மாதிரி இப்போ நெட்டை ரகங்களா இருந்தாலும் குட்டை ரகங்களா இருந்தாலும் அதிகமா வந்து நம்ம ஆர்கானிக் மென்யூர்ஸ் கொடுக்கும்போது அந்த நோய் எதிர்ப்பு தன்மையும் பூச்சிகளை வந்து எதிர்த்து இது பண்றக்கூடிய தன்மையும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையும் வந்து மரத்துக்கு வந்து அதிகரிக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வறட்சியில பாதிக்கப்பட்ட மரத்தை திரும்ப வந்து நான் எந்த விதமான கெமிக்கல் எதுவும் கொடுக்காம ஆர்கானிக் மென்யூர்ஸ் வந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்ட்டுங்க. அதுதாங்க அதுக்கு அதனுடைய தனிச்சிறப்பு. நெட்டையோட இன்னும் ஆர்கானிக் மென்யூர்ஸும் அதிகமா வந்து நம்ம ஆட் பண்ணும் போது நமக்கு வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு. ஓகே சார். நன்றி. நன்றி தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. சாட் பாக்ஸ்ல நண்பர் ஒருவர் திரு இம்ரான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரையோரம் அருகில் என்ன வகையான தென்னை ரகங்களை நட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அது தொடர்பான தகவல்கள்.
சார் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கோஸ்டல் ரீஜியன்ல வந்து கண்டிப்பா வந்து டால் வெரைட்டிஸ் தான் பெரும்பாலும் வந்து நல்லா இருக்கும் சார். ஏன்னா அந்த மானாவாரியில வர்றது அதுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் கோஸ்டல் ரீஜியன்ல போய் தண்ணி கட்ட போறது கிடையாது. அதுவா வந்து தன்னால வளரும். ஒரு சில ஏரியால வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து விழுந்து அதுவா வந்து தன்னால வளரும். அது மாதிரி இந்த வெஸ்ட் கோஸ்ட் டால், ஈஸ்ட் கோஸ்ட் டால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல சூட்டபிளான ரகங்கள் தான் சார். நம்ம அந்த மணல் பாங்கான ஏரியாவுக்கு வந்து கோஸ்டல் ஏரியாவுக்கு இது நல்ல சூட்டபிளான டால் வெரைட்டிஸ் தான் நம்ம போகணும் சார். அதுவும் இந்த கோஸ்டல் ரீஜன்ல வரக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரகங்கள், அந்தமான்ல இருக்கக்கூடிய ரகங்கள், அது மாதிரியான ரகங்கள் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். நம்ம ஏரியால வெஸ்ட் கோஸ்டும் ஈஸ்ட் கோஸ்டும் நல்லா இருக்கும். தோட்டக்கலைத்துறை மூலம் ஐயம்பாளையம் லோக்கல் டால் போன்ற உள்ளூர் ரகங்கள் புவிசார் குறியீடு ஜிஐ டேக் பெற திட்டங்கள் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது தொடர்பான தகவல்கள். கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 34 35 இது பக்கம் நம்ம இப்போ வந்து ஜிஐ டேக் வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து வாங்கியிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தென்னை வந்து இப்பதான் தோட்டக்கலைக்கு வந்திருக்கு. கண்டிப்பா வந்து இது மாதிரியான ரகங்கள்லாம் நம்ம பாரம்பரிய ரகங்கள் ஐயம்பாளையம் நெட்டை எல்லாம் அருமையான ரகங்கள். அரசம்பட்டி நெட்டை எப்படி தனிச்சிறப்பு வாய்ந்ததோ அது மாதிரி கர்நாடகாவில் டிப்தூர் நெட்டை வந்து எப்படி தனிச்சிறப்பு வாய்ந்ததோ அது மாதிரி நமக்கு ஐயம்பாளையம் நெட்டையும் வந்து கண்டிப்பா வந்து தனிச்சிறப்பு வாய்ந்ததுங்க. கண்டிப்பா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் மூலமா அதுக்கான நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பா எடுக்கப்படும் சார். இந்த தகவல் அவங்களுக்கு கொண்டு போகலாம். அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏடி நாலேஜ் கொண்டு போகலாம் சார். கண்டிப்பா ஃபியூச்சர்ல இதை வந்து அப்ரோச் பண்ணலாம். நன்றி. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டிற்கு ஏற்ற சிறந்த இளநீர் ரகம் எது? கொப்பரை ரகம் எது? நீராபானம் அளவு அதிகம் தரும் ரகம் எது அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம இளநீர் வந்து அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹைபிரிட் ரகங்கள் தான் வந்து பெரும்பாலும் வந்து இளநீர் வந்து நமக்கு அதிகமா வந்து கொடுக்குதுங்க சார். அதாவது டுவார்ஃப் ரகங்கள், சவுகாட் ஆரஞ்சு டுவார்ஃப், சவுகாட் எல்லோ டுவார்ஃப், மலையன் எல்லோ டுவார்ஃப், இது மாதிரியான இந்த ரகங்கள் தான் வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து இளநீர் வந்து அதிகமா கொடுக்கக்கூடியது. அதாவது சவுகாட் பச்சை குட்டை, சவுகாட் ஆரஞ்சு குட்டை, அதே மாதிரி மலையன் மஞ்சள் குட்டை, மலையன் ஆரஞ்சு குட்டை, இது எல்லாமே நமக்கு வந்து அதிகமா வந்து நமக்கு இளநீர் வந்து அதிகமா நமக்கு கொடுக்குதுங்க சார். இந்த ரகங்கள் எல்லாமே நமக்கு வந்து இளநீருக்கு சூட்டபுளான ரகங்கள். இந்த ரகங்களுக்கு வந்து நம்ம போகலாம். இளநீருக்கு மட்டுமே போடுறோம் அப்படின்னா இல்ல வந்து எனக்கு வந்து கொப்ரா கண்டென்ட் வந்து வேணும், எனக்கு வந்து ஆயில் மட்டும்தான் நான் பெரும்பாலும் எடுக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம அரசம்பட்டி நெட்டையில வந்து நம்ம அரசம்பட்டி நெட்டை, தும்கூர் நெட்டை, டிப்தூர் நெட்டை இந்த இதுக்கு வந்து போகலாம். அந்த இதுக்கு போகலாம். இல்ல சார் எனக்கு வந்து பயமா இருக்குது, நான் இளநிக்கு மட்டுமே போயிட்டேன், திடீர்னு எனக்கு இளநீ வந்து விற்காம போயிடுச்சு, மழை வந்து ஒரு 3-4 மாசம் தொடர்ந்து மழை வந்துருச்சுன்னா எனக்கு என்னால வந்து இளநீ விற்க முடியாது, அதனால எனக்கு சேஃபர் சைடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இளநிக்கும் சூட்டபிளா இருக்கணும், தேவையான போது நான் தேங்காயும் வந்து அதுல இருந்து எடுத்துக்கணும், கொப்பரையும் வந்து அதுல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்டை குட்டையை வந்து நம்ம கிராஸ் பண்ணி கொண்டு வந்த நம்ம ரகங்கள் வந்து நம்ம வேப்பங்குளம் ரகங்கள் வந்து நல்லா இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா வேப்பங்குளம் 3, வேப்பங்குளம் 4, வேப்பங்குளம் 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ரகங்கள் வந்து நம்ம கொண்டு வரும்போது அது ரெண்டுக்குமே சூட் ஆகும். எண்ணெய்க்கும் வந்து நம்ம ஓரளவுக்கு வச்சுக்கலாங்க, எண்ணெயும் வந்து நல்லா இருக்கும், அதே மாதிரி தேங்காய்க்கும் வந்து பயன்படும். அதே மாதிரி மற்ற வேப்பங்குளம் ஹைபிரிட்ஸும் அதே மாதிரி தாங்க. அந்த ஹைபிரிட்ஸும் வந்து நமக்கு எண்ணெய் சதவீதமும் அதிகம், கிட்டத்தட்ட 70% வரைக்கும் எண்ணெய் இருக்குங்க. அதே மாதிரி எண்ணெய்க்கும் ஏற்றது, ஏன்னா டுவார்ஃபோட கிராஸ் பண்ணியிருக்கிறதுனால இளநீருக்கும் ஏற்றது. 3 வருடம் 4 வருடத்திலேயே காய்க்கக்கூடியதுங்க. நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரகங்களையே மறந்துடுறோம் சார். மறந்துட்டு எல்லாமே ஹைபிரிட் ரகங்கள் அப்படின்ட்டு எல்லாமே நிறைய வெளியில இருக்கக்கூடிய பிரைவேட் ஹைபிரிட்ஸ்க்கு எல்லாம் போயிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வேப்பங்குளம் ரகங்களும் ஆழியாறு ரகங்களும் அவ்வளவு சிறந்த ரகங்கள். நமக்கு எது எது பெஸ்டா இருக்குமோ அந்த ஈஸ்ட் கோஸ்ட் டால் இது மாதிரி எது எது அந்தமான் நெட்டை இது மாதிரி எது எது பெஸ்டா இருக்குமோ அது மாதிரியான பெஸ்டா இருக்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஹைபிரிடைசேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் சார் சொன்னாரு இந்த கோஸ்டல் ஏரியா இப்போ வேப்பங்குளம் 6 கூட வந்து அவர் வந்து இது பண்ணலாம். அது வந்து செலக்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா அதிராமப்பட்டினம் அந்த கோஸ்டல் ஏரியா தாங்க. அதிராமப்பட்டினம் லோக்கல்ல இருந்தா
செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மாதிரியான இருக்கக்கூடிய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு வந்த ரகங்களை வந்து நிறைய காய்க்கக்கூடிய தன்மை, கிட்டத்தட்ட 170 200 காய் வரைக்குமே காய்க்கக்கூடிய ரகங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆளியாறு ரகங்கள், வேப்பங்குளம் ரகங்கள் வந்து இருக்கு. அதுல செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். பெஸ்ட் வந்து வெறும் இளநீர் மட்டும் நீங்க போறீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்க சார், அந்த டுவார்ஃபு அது வந்து போலாம். இல்ல வந்து சேஃபர் சைடு வந்து இளநியும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னும் போது நமக்கு கொப்ராவுக்கும் சூட்டபிள் ஆகிற மாதிரி வேப்பங்குளம் ரகங்களும் ஆலியார் ரகங்களும் நல்ல சூட்டபிளான ரகங்கள். அது மாதிரி ரகங்கள்ல அதுல ஹைபிரிட் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்க இளநிக்கும் கொடுத்துக்கலாம், நீங்க வந்து கொப்ராவும் எடுத்துக்கலாம். என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. காண்டாமிருக வண்டு, ரூகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை, கேரளா வில்ட், தஞ்சாவூர் வில்ட் ஆகிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களை தாங்கி வளரும் ரகங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அத மாதிரி நீர் அதிகம் தேவைப்படாத ரகங்கள் ஏதும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது தொடர்பான தகவல். அதாவதுங்க சார், இப்போ நம்ம வந்து ஒரு சில ரகங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வேப்பங்குளம் ஆராய்ச்சி நிலையம் வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், கோனோடர்மா வந்து அதை வந்து அதிகமா வந்து பாதிப்புகள் வந்து இருந்தது. அந்த தஞ்சாவூர் வில்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கோனோடர்மா வந்து பாதிப்புகள் அதிகமா இருந்ததுனால அதை வந்து எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ரகங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான அதுக்கு எல்லாமே 100% எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து எதுவுமே கிடையாதுங்க சார். நான் வந்து இந்த ரகம் போட்டுட்டேன் எனக்கு வந்து கோனோடர்மாவே வராது. ஒண்ணுத்துல வந்து உதாரணத்துக்கு ஆலியார் 3 வந்து பாத்தீங்கன்னா எரியோபிட் சிலந்திக்கு வந்து எதிர்ப்பு தன்மை வந்து இருக்கும். ஆனா வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா கோனோடர்மா வந்து பாதிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குங்க. திடீர்னு அதுக்கு கேரளா வில்ட்டு கூட வரலாங்க. கேரளா வில்ட்டு நம்ம ஏற்கனவே அந்த பக் மூலமா வந்து கிரீன்லேஸ் அந்த விங்கு பக் அது மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்றோம். அது மாதிரியான பாதிப்புகள் கூட வரலாம். அதுக்குதான் நம்ம இந்த எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் தென்னையில வந்து இது வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க, இதை வந்து இந்த ஏரியால சாகுபடி பண்ணுங்க, இது இந்த நோயே வராது, இந்த பூச்சியே வராது, அது மாதிரி வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது சார். ஏதாவது ஒரு இது பிளஸ் இருந்ததுன்னா ஒரு மைனஸ் வந்து இருக்கு. அதனால நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா சார், அதாவது இன்டகிரேட்டட் அப்ரோச். ரெண்டாவது வந்து நியூட்ரிஷன் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும், ஐஎன்எம் ஃபாலோ பண்ணணும், இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், ஐபிஎம் வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், இன்டகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தையும் கிளீன் கல்டிவேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தி நம்ம கரெக்டா வந்து கொண்டு வரணும் சார். அப்பதான் அந்த மரத்திற்கு வந்து அந்த ஒரு எதிர்ப்பு தன்மை வந்து இருக்கும். இப்ப நீங்க சொன்ன எல்லா இதுக்குமே வந்து எதிர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து எதுவுமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு கேரக்டர் தான் இருக்குங்க. ஏதாவது ஒரு இதுக்கு தான் எதிர்ப்பு தன்மை உடையதா இருக்கு. ஒன்னா வந்து ஈல்டு அதிகமா இருக்கும், நோய்க்கு வந்து சசப்டபிளா இருக்கும். இல்லைன்னா வந்து ஈல்டு குறைவா இருக்கும், நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். இது மாதிரியான இதுதாங்க. அதனால நம்ம ஏரியாவுக்கு சூட்டபிளான ரகத்தை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்துட்டு இது மாதிரியான இன்டகிரேட்டட் அப்ரோச் மற்ற எல்லா நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ப்ரிகாஷனா வந்து இது பண்ணி நல்ல ரிச்சா வந்து தேவையான மென்யூர்ஸ் எல்லாமே ஆர்கானிக் மென்யூர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்து கொண்டு வரும்போது எப்படி வந்து இப்போ எரியோபிட் மைட் வந்து நம்ம கொரோனா மாதிரி ஆகி போச்சுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா இருக்கு, பாதிப்பா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில என்ன ஆச்சுன்னா எரியோபிட் இல்லாத தோட்டமே கிடையாதுங்க. அது எல்லா ரகங்களுக்கும் எரியோபிட் வந்துருச்சு. அதுவா வந்து குறைஞ்சது, அதுவா வந்து திரும்ப அதிகரிக்குது, திரும்ப குறையுதுங்க. எப்படின்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனு, அதுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து கிடைக்கும் போது இதாகும் போது அது வெளியே போயிடுதுங்க, அப்புறம் குறையுது, அப்புறம் திரும்ப வந்து அதிகரிக்குதுங்க, திரும்ப கொஞ்சம் கிளீன் கல்டிவேஷன் அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணோம்னா குறையுதுங்க. அதனால உங்க ஏரியாவுக்கு சூட்டபிளான ரகத்தை தேர்ந்தெடுத்துங்க. உங்களுக்கு என்ன ரகம் பிடிக்குதோ, ஈல்டு ஒன்னா வந்து எல்னிக்கு சூட்டபிளானது, இல்ல வந்து கொப்ராவுக்கு சூட்டபிளானது, இல்ல ரெண்டுக்குமே சூட்டபிளான ரகங்கள், இது மாதிரி வந்து உங்க ஏரியாவுக்கு தகுந்த ரகங்களை தேர்ந்தெடுத்துட்டு இது மாதிரியான எல்லா அப்ரோச்சும் வந்து கரெக்டா கொண்டு போய் தேவையான சத்துக்கள் எல்லாமே கொடுத்தாதான் நீங்க மரங்களை வந்து காப்பாற்ற முடியும் சார். தனியா இத்தனை பெஸ்ட்டுக்கும் டிசீஸுக்கும் எதிர்ப்பு தன்மை இருக்கிறது எதுவுமே இல்லை. நன்றி. அடுத்ததாக திரு பாலசுப்ரமணியன் ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறாரு. பாலசுப்ரமணியன் சார், உங்க கேள்வியை கேட்கலாம் சார். நன்றி சார், வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சார். எனக்கு 2-3 டவுட் இருக்கு சார். இப்ப நாங்க அந்தமான் நெட்டை இருக்கு, அது எத்தனை வருஷம் கழிச்சு அதுல இருந்து சீடு எடுக்கலாம் சார்? அது எடுத்து நாங்களே அதை எங்க தோட்டத்துல போடுறதுக்காண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இல்ல அந்தமான்ல இருந்தே அந்த நெத்துக்களை வர வச்சு சீடை கொண்டாந்து வச்சு நம்ம இது உற்பத்தி பண்ணலாமா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து நீங்க சொன்ன வெரைட்டி வந்து எங்க கிடைக்கும்? இல்ல நாங்க சேலத்துலதான் வந்து வாங்கணுமா? சார் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அந்தமான் நெட்டை வந்து இப்போ 20 வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்கள்ல இருந்து நம்ம எடுக்கலாம் சார், தப்பு இல்லை. அதாவது 20 வருஷம் தாண்டிடுச்சு மரங்கள் வந்து அப்படின்னும் போது நம்ம கட்டாயமா அதுல இருந்து எடுக்கலாம். இப்ப மரத்துக்கு எத்தனை சார் வயசாச்சு? 25 வருஷம் ஆச்சு சார். எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம் சார். இப்போ இல்ல சார், இப்ப நீங்க கிராஸ் பாலினேஷன் சொன்னீங்க வந்து, இப்ப இங்க உள்ள தன்மைக்கு மாறி அதனுடைய ஈல்டு குறையுமா, இல்ல அந்தமான்ல இருந்தே வர வைக்கலாமா அப்படிங்கிற அந்த இதுல பாத்துக்கிட்டு ஏன்னா இல்ல, அந்த நீங்க அந்தமான்ல இருந்தே கொண்டு வந்தா கூட நீங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரெகுலரா ஈல்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இருக்கு நல்லா இருக்கு. அந்த அந்தமான்ல இருந்து நாங்க லோக்கல்ல வாங்கி வச்சது அவ்வளவு ஈல்டு இல்ல. அந்த அந்தமான்ல இருந்து கொண்டாந்து வச்சு நல்ல ஈல்டு இருக்கு. கிராஸ் பாலினேஷனா சார் மெயினா வந்து இது என்ன நடக்குதுன்னா, விண்டு மூலயமா நடக்கும், இன்செக்ட் மூலயமா நடக்கும். அப்போ வந்து இன்செக்ட் மூலயமாவோ விண்டு மூலயமாவோ நடக்கும்போது டால் வெரைட்டிஸ்ல அது கரெக்டா வந்து செட் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து காய் செட் ஆகிட்டு ஈல்டு வந்து வருதுங்க. பாலினேஷன் நடந்தாதான் நமக்கு வந்து ஈல்டு வந்து வருதுங்க. அதனால அந்த நெட்டையில இருந்து நெட்டைக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்குமோ தவிர இங்க கீழே இருக்கிற குட்டையில இருந்து நெட்டைக்கு வந்து அந்தமான் நெட்டைக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 மீகர் சார் அது. அதனால வந்து இப்ப நெட்டை உங்க அந்தமான் நெட்டைக்கும் தான் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால அந்த ரகத்தினுடைய கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு மாறாதுங்க. அதனால நீங்க உங்களுடைய நெட்டையே எடுத்து போடலாம் சார். சார் ரெண்டாவது, இப்ப நம்ம ஏரியாவில நீங்க அந்த நர்சரி எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க இந்த வெரைட்டியை வந்து இதுதான் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்ல ஒரு நமக்கு அந்த ஜெனியூன்னஸ் வேணும்ல. வந்து நான் பழங்காலத்து பயிர் நான் கொண்டு போய் போட்டுருக்கேன், அவங்க சொல்லிட்டாங்க வந்து விக்கிறவங்க வந்து அவங்க விற்பனைக்காண்டு சொல்லிட்டாங்க. போட்டுட்டு நான் 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அது காய்க்கவே இல்லை. அப்போ வந்து அது நான் வந்து ஏமாற்றப்பட்ட மாதிரி ஆகி போயிடும். அதனால வந்து எதுவும் கவர்மெண்ட் ஃபார்ம் எங்கேயாச்சும் இருக்கா புதுக்கோட்டை மாவட்டத்துல, இல்ல வேற எங்க அதை இது பண்றாங்க? இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஜினைன் சோர்ஸ்ல இருந்து நம்ம வந்து வாங்கணும் சார். அதாவது என்னன்னா இப்ப நெட்டை அப்ப அரசம்பட்டி நெட்டை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து அந்த அரசம்பட்டிக்கே போயிடலாம். அரசம்பட்டிக்கே போயிட்டு திருப்பத்தூர் பக்கத்துல எங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசம்பட்டிக்கே போயிட்டு அதுல வந்து ஜினைனா வந்து சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் நிறைய இருக்காங்க. அதாவது அவங்க மரத்திலேயே இருக்கும், அங்கேயே காய்கள் இருக்கும், அதுல இருந்தே எடுத்து நமக்கு வந்து போடக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து அந்த மரத்தை வந்து நமக்கு காட்டுவாங்க, இந்த இதுதான் சார், இதுல இருந்து எடுத்து போடுறது தான் அப்படின்ட்டு. ஒன்னா அது மாதிரி நம்ம எடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா நம்ம அந்த மரத்துல இருந்து காய்களா கூட நம்ம வந்து அந்த மெச்சூர்டான காய்களை கூட நம்ம வாங்கிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்திலேயே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் சார். நர்சரி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த காய்கள் செலெக்ஷன் மட்டும் நல்ல மரத்துல இருந்து பண்ணிட்டு நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா பல்லாண்டு பயிர் 80-100 வருஷம் அதை வளர்க்க போறோம் செய்யறோம் அப்படின்னும் போது நிறைய விவசாயிகள் சார் இப்ப பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல தோட்டத்துக்கு தோட்டம் இப்போ அதே அரசம்பட்டி நெட்டையாவே இருந்தா கூட அவங்களுக்கு நல்லா இருக்கு மரம் அப்படின்னா அவங்களே எடுத்து காய்கள் வந்து அவங்களே வந்து போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு தோட்டத்திலயும் 30-40 கன்று இல்லாத, அதாவது சின்ன சின்ன நர்சரியில கன்றுகள் இல்லாத தோட்டமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களே சாகுபடி பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன ரகம் வேணுமோ அந்த சப்போஸ் வந்து லோக்கல் செலெக்ஷன் அப்படின்னா அந்த செலெக்ஷன் இடத்துக்கே போயிட்டு நீங்க காய் எடுத்துட்டு வந்துருங்க. காய் எடுத்துட்டு வந்து நம்ம தோட்டத்திலேயே வந்து போட்டுக்கலாம். அது மாதிரி நர்சரி ரைஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேப்பங்குளம் மாதிரியான, இப்ப நீங்க கேட்டீங்க புதுக்கோட்டை பக்கத்துலன்னா நமக்கு வந்து அங்க வேப்பங்குளம் அந்த ஏரியா தான் நமக்கு வந்து இது பண்ணி ஆகணுங்க. வேப்பங்குளத்துல வந்து இந்த வேப்பங்குளம் 3, 4, 5 இப்ப 6 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வேப்பங்குளம் ஹைபிரிட் வந்து 3 ரகங்கள் இருக்கு. அது வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி இப்போ இந்த ஆலியார்ல இருக்கக்கூடிய ரகங்கள் டிஎன்ஏல பெரும்பாலும் போனீங்கன்னா அங்க இருந்து அவங்க மரத்துல இருந்து எடுத்த காய்கள் தான் வந்து அவங்க வந்து பராமரிக்கிறாங்க. அது மாதிரி இது வந்து நம்ம ஜெனைன் சோர்ஸ்ல வந்து சர்டிஃபைடு சோர்ஸ்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் பண்ணணும் சார். சார் தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார். நல்லா இருந்துச்சு சார், கிளாஸ் வந்து நல்லா அட்ராக்டிவா இருந்துச்சு. நன்றி திரு பாலசுப்ரமணியன், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு குமரகுருபரன் பேச வந்திருக்கிறாரு. குமரகுருபரன் பிளீஸ். நான் வந்துட்டு வந்தவாசில இருந்து பேசுறேன் சார். அதாவது திருவண்ணாமலைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அது. எனக்கு ஒரு 2 இந்த ஏரியாவுக்கு தகுந்த ஒரு இளநீருக்கும் கொப்பரைக்கும் தகுந்த மாதிரி சேர்ந்த மாதிரி ரகம் எதை தேர்ந்தெடுக்கலான்றது ஒரு கேள்விங்க சார். அடுத்தது வந்துட்டு இந்த இளநீர் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல மருந்து கட்டுறாங்க அப்படின்ற ஒரு
தகவல் இருக்குது இளநீர் ரகத்துல பொதுவா. அந்த மாதிரி சரிங்க. மருந்து கட்டி தான் நம்ம இளநீரை இது பண்ண முடியுமா, இல்ல சாதாரணமா இயற்கை முறையில நல்ல தெளிவா நம்ம கொண்டு வர முடியுங்களா அப்படின்றது ஒரு தகவல். ஏன்னா நான் இப்போ ஒரு 50 சென்ட்ல மரம் நட போறேங்க. அதுக்காக அந்த ஒரு தகவல் தான் நல்லா இருக்கும். சரிங்க சார். சார் இப்போ நம்மளுக்கு ராணிப்பேட்டைங்களா? இல்லைங்க சார், வந்தவாசி. வந்தவாசி, ஓகே. திருவண்ணாமலை. சரிங்க. அதாவது இப்போ வந்தவாசின்னா கூட சார், நம்ம ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரவுட், சப்போஸ் ட்ரவுட் வந்ததுன்னா கொஞ்சம் ட்ரவுட் வந்துடும். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மழை அடிச்சதுன்னா கண்டினியூஸா அடிக்கும். ஒரு சில அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய சென்னையில என்ன பாதிப்போ அந்த பாதிப்புகள் வந்து வரும். இல்லைன்னா வந்து ட்ரவுட்டா இருந்ததுன்னா ட்ரவுட் வந்து வந்துருங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மண்ணுக்கும் அது மாதிரி இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால பெரும்பாலும் ஹைபிரிட் ரகங்கள் வந்து பெரும்பாலும் சாகுபடி பண்றது இல்லைங்க. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நெட்டை ரகங்கள் தான் வந்து சாகுபடி பண்றாங்க சார். அதுதான் வந்து நம்ம மண்ணுக்கும் நல்ல சூட்டபிளான இதா இருக்குங்க. நெட்டை ரகத்திலேயே வந்து நம்ம இளநீர் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இப்ப நம்ம ஏரியாவுக்கும் வந்து அரசம்பட்டி டால் வந்து நல்ல சூட்டபிளா இருக்கும் சார். நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அரசம்பட்டி டால் வந்து நல்ல வரும். நல்ல அந்த வறட்சியும் தாங்கி வளரும். மழை அதிகமா அடிச்சு தண்ணி தேங்கினா கூட அது வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வரக்கூடிய தன்மை அது இருக்குங்க. அது இது பண்ணலாம். அதே மாதிரி இளநீருக்கு வந்து நம்ம ரூட் ஃபீடிங் வேருக்கு கட்டுறது எல்லாமே வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். அதாவது என்னன்னா வேருக்கு கட்டுறது வந்து நம்ம 2 இதுங்க. இதுக்கு முன்னாடி இந்த முத அந்த கல்ச்சர் வந்தது இந்த எரியோபிட் சிலந்திக்கு வந்து மோனோகுட்டாபாஸ் அந்த மருந்து வந்து கட்டுறது தண்ணியோட கலந்து கட்டுற அந்த ஒரு கல்ச்சர் தான் வந்து முத வேர்ல கட்டுற கல்ச்சர் வந்ததுங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோனோடர்மா வில்ட்டுக்கு அந்த தஞ்சாவூர் வாடல் நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸகோனசோல்ன்ற மருந்து வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அது ஒரு வேர்ல வந்து ரூட் ஃபீடிங் வந்து கட்டுவாங்க. அந்த ஒரு இது இருந்ததுங்க சார். இது வந்து அந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி வேற மாதிரியான மருந்துகள் இளநீ இதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது மாதிரி எல்லாம் எது மாதிரி இதுவும் கிடையாதுங்க சார். வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இயற்கை முறையில பண்றது வந்து ரூட் ஃபீடிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு குளுக்கோஸ் ஏத்துற மாதிரிங்க. அந்த வேர்ல நேரடியா நம்ம மண்ணுல கொடுக்கும்போது அது என்ன ஆகும், அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி அதை மாத்தி அதுக்கப்புறம் வந்து வேர்கள் வந்து அதை உறிஞ்சி எடுத்து அது மரத்துக்கு வந்து கிடைக்கும். இப்போ மீன் அமிலம் அது மாதிரியான இயற்கை இது பாத்தீங்கன்னா மீன் அமிலத்தை வந்து என்ன பண்றாங்க, 50 மில்லி மீன் அமிலம் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து தண்ணி வந்து ஒரு 100 மில்லி கலந்துக்கிட்டு அது ரெண்டுத்தையும் வந்து அந்த வேர்ல வந்து கட்டி விடுறாங்க. அது வந்து நல்ல காய்கள் வந்து காய்பிடிப்பு தன்மை வந்து நல்லா இருக்குங்க. பூ உதிராத தன்மை வந்து இருக்கு. இது மாதிரி எல்லாம் நிறைய விவசாயிகள் வந்து தங்களுடைய அனுபவத்துல வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ரூட் ஃபீடிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரூட் ஃபீடிங்ன்றது வந்து நம்ம ஏதோ ஒரு கெமிக்கல் மருந்து தான் வந்து கட்டி அந்த காய்களை வந்து பெருசுப்படுத்தணும், இல்ல தண்ணியை வந்து அதிகப்படுத்தணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே இல்லைங்க சார். அது பூச்சி நோய்களுக்கு இருந்தது. அது நம்ம தேவைப்பட்டா கட்டலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. அதே மாதிரி இப்ப காய்கள் பெருக்கிறதுக்கு இயற்கை முறையில வேணும்னா கட்டலாம். ரூட் ஃபீடிங் வந்து ஒரு எந்த விதமான கெட்ட இது வந்து கிடையாதுங்க. தேவைப்பட்டா கட்டலாம். இல்ல அதையே வந்து கரைச்சி நம்ம இன்னும் தண்ணி வேற அதிகமான தண்ணி கூட ஜீவாமிர்தம் இது கூட வந்து டைல்யூட் பண்ணி உயிர் உரங்கள் அது எல்லாத்தையுமே கலந்து அந்த ஏரியாவுல வந்து நம்ம ஊத்தி விடலாம். அது மாதிரியே கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி மாத்திக்கலாம். நம்ம ரூட் ஃபீடிங்கே கொடுக்கணுங்கிறதெல்லாம் இங்க தேவைப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னாலும் தேவையில்லை. நன்றி. நன்றி திரு குமரன். நீங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக சாட் பாக்ஸ்ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. எந்த ஒரு பயிர் ரகத்தையும் சரியாக கண்டறிய உதவும் கருவியோ அல்லது கண்டறியும் வழிமுறை கையேடோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது இந்த ரகங்களை கண்டுபிடிக்கிறது இப்ப நம்ம போட்டோஸ் காமிச்சாங்க இல்லையா, அந்த குணாதிசயங்களை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து அதுக்கு மேல உள்ளது நாம வந்து ஒட்டு கட்டுனதுல அந்த பிரீடர் அல்ல ப்ரொடியூசரோடுக்கு மேல உள்ள அவருடைய தரத்தை பொறுத்துதான். அவரை நாம நம்பித்தான் சிலது செய்யணும். ஏன்னா ஒட்டு கட்டுறது நர்சரியில மரத்துல ஏறுறவங்க தான் அதை ஒட்டு கட்டுவாங்க. அவங்க ஒழுங்கா செஞ்சாங்களாங்கிறது சில வேளைகள்ல அந்த அந்த உற்பத்தியாளர் ரொம்ப கவனமா இருந்தா தான் அதையும் கண்டுபிடிக்க முடியும். அல்லது அவங்க எந்த லட்சணத்துல செய்யறாங்க அப்படிங்கிறது அவருக்கு கூட தெரியாது. சோ தரமாக முறையாக நல்லபடியாக ஒட்டு கட்டுனா அந்த தோட்டத்தை நாம நம்பி வாங்கலாம். அது வந்து அந்த ஒரு ஃபார்மை நம்பி தான், ஃபார்முக்கு தான் அந்த கிரெடிபிலிட்டி. அந்த பொதுவா நாம சொல்றோம் இல்லையா, இயற்கை விவசாயத்துல விளையப்பட்ட நெல் அல்லது உணவு அப்படின்னு சொல்லி ஒரு சில கடைகளை அல்லது ஒரு
பிராண்டை நம்பி வாங்குறோம். ஏன்னா அவங்க அதை சுத்தமா நல்லா கிளீனா செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி. அப்படிதான் நாம நர்சரியில போய் ஒட்டு கன்றுகள் வாங்க முடியும். இல்லாம அந்த தாய் போன்ற கன்றுகள் வாங்குறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. அந்த தோட்டத்துல உள்ள நட்டு கன்றுகளை நாம வாங்கும் போது அந்த தரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நாம ஓரளவு நம்பலாம். எதுவா இருந்தாலும் அதுல கொஞ்சம் விதிவிலக்கு கண்டிப்பா இருக்குது, நான் சொன்ன பல காரணங்களுக்காக. நன்றி. நம்ம அந்த ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் கேரக்டர் வச்சுதான் இப்போதைக்கு வந்து நம்ம குணாதிசயங்கள் வச்சுதான் கண்டுபிடிக்கணும் சார். ரொம்ப மாலிகுலர் லெவல்ல போறது அது வந்து நமக்கு நம்ம ஜீன் பேங்க் அதெல்லாம் இருக்குங்க சார். ஒரிஜினல் கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குங்க சார். பட் நம்ம இது எக்ஸ்டர்னல் கேரக்டர் தான் நம்ம பண்ணியோம் சார். தனி வழி தேர்வுனா என்ன மீனிங் சார்? செலெக்ஷன் தான் சார், வேற ஒன்றும் இல்லைங்க சார். வித்தியாசமான குணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருந்து காய் எடுத்து உற்பத்தி பண்றது. தனியா அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதுல இருந்து கொண்டு வருவதுங்க சார், வேற ஒன்று. ஓகே. முன்னாடி காலங்கள்ல எல்லாம் அப்படித்தான் செலக்ஷன், வெரைட்டிஸ் எல்லாம் உருவாக்குறது அப்படிதான், பை வே ஆஃப் செலக்ஷன். அதாவது நாம ஒரு ரகத்தை நாம விவசாயம் செஞ்சிட்டு இருப்போம். நெல் ஏதோ ஒரு நாட்டு ரகம், இப்போ ஏதோ ஒரு கார், அந்த மாதிரி பல பேர்கள்ல இருக்குது இல்லையா. ஏதாவது ஒரு வெரைட்டியை நாம பண்ணிட்டு இருப்போம். அதுல நல்ல வீரியம் உள்ள சில செடிகள் இருக்கும். அந்த செடிகளை தேர்வு செய்து அதுல உள்ள விதைகளை எடுத்து விதைத்து எடுக்கிறது. இப்படிதான் முன்னாடி எல்லாம் செலக்ஷன் வேல தான் நம்ம வெரைட்டிஸ் எல்லாம் ஆரம்ப காலத்துல செஞ்சிட்டு இருந்தாங்க. என்ன அதுக்கப்புறம் தான் ஒட்டு ரகங்கள்லாம் வந்தது. இல்லாம செலக்ஷன் பண்ணி வெரைட்டி ரிலீஸ் பண்ணது அந்த வகையில தான். நன்றி. அடுத்ததாக இப்போது மீண்டும் திரு ஜனார்தனன் ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறாரு. ஜனார்தனன், உங்க கேள்வியை கேட்கலாம். ஐயா, நீங்க இப்ப கருவின்னு சொன்னேதான் எனக்கு நம்ம தண்ணி பாய்க்கும் போது தண்ணி எவ்வளவு நாளைக்கு ஒரு பாய்க்கணும், அந்த மாய்ச்சர் ஏதாச்சும் பண்றதுக்கு ஏதாச்சும் மீட்டர் ஏதாச்சும் இருக்குங்களாயா? இது இங்க சுகர் கேன் பிரீடிங்ல ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க, சரியா கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி எவ்வளவு வச்சு அந்த மீட்டரை வச்சுட்டு எப்படி பாக்குறது என்னன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில கருவிகள், அதான் டென்சியோமீட்டர்னு சொல்லுவோம். சாயில் மாய்ச்சர் கண்டென்ட்டை நம்ம வந்து அளக்கிறது டென்சியோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது வந்து இப்போ என்ன பண்றாங்க சார், அதை வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க, மண்ணுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அந்த மாய்ச்சர் வந்து குறையும் போது அதை இண்டிகேஷன் வந்து அது காட்டுங்க. அது வந்து இப்போ அது என்ன பண்றாங்கன்னா, இப்போ அந்த கிளவுடு இதோட சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஆன்லைன் சிஸ்டத்துல வந்து கொடுத்துட்றாங்க. ஏதாவது அது மாய்ச்சர் வந்து குறையும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லுலயே வந்து இண்டிகேஷன் வந்து காட்டும். உடனே நம்ம செல்லுல இருந்தே அதை ஆன் பண்ற அளவுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் இதுல வந்து நிறைய இருக்குங்க. அது மாதிரி கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அது கிட்டத்தட்ட நீங்க 4-5 ஃபார்ம் இருந்தா கூட நம்ம வந்து அது மாதிரி இந்த டென்சியோமீட்டர் இருக்குங்க. அந்த டென்சியோமீட்டர் பிளஸ் டெம்பரேச்சர் இது பண்றது, பிஹெச் அட்ஜஸ்ட் பண்றது, நியூட்ரியன்ஸ் வந்து கரெக்ட் பண்றது எல்லாமே அதுல வந்து செட் பண்ணி அது வந்து ஒரு மீட்டருக்கு வந்து வருங்க. அதுல இருந்து அந்த கிளவுட் சிஸ்டத்துக்கு வந்து போகும். கிளவுட் சிஸ்டத்துல இருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வந்துகிட்டு இருக்கும், அப்பப்போ வந்துகிட்டே இருக்குங்க. அப்போ குறையும் போது நம்ம வந்து எந்த நியூட்ரியன்ட் வந்து தேவை, ஃபெர்டிகேஷன் வழியா வந்து எது வேணும், தண்ணி வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மொபைல்லயே வந்து ஆப்ரேட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வந்து இது அனைத்துமே ரசாயன உரங்கள் தான் இல்லைங்களா? இல்லைங்க, அப்படி கிடையாது. ரசாயன இது கிடையாது. ஆர்கானிக் இதே வந்து நீங்க டேங்க்ல என்ன ஃபில் பண்ணி வைக்கிறீங்களோ, உங்க ஃபெர்டிகேஷன் டேங்க்ல என்ன ஃபில் பண்ணி வைக்கிறீங்களோ அதுதான் வெளியே வரும். அந்த சிஸ்டம் மட்டும் டென்சியோமீட்டர் மூலமா அந்த மாய்ச்சரை வந்து அளந்து நமக்கு வந்து காட்டுங்க. இது இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து 60% மாய்ச்சர் வந்து சாயில்ல இருக்கணும். ஆனா இப்போ வந்து 30% இருக்கு. அப்போ 30% டெபிஷியட்னு காட்டிருங்க. அப்ப அந்த 30%க்கு வந்து நீங்க வந்து எவ்வளவு நேரம் தண்ணி ஓட்டணுங்கிறது உங்களுக்கு அதுல கால்குலேஷன் வந்துடும். அப்போ நீங்க மோட்டார் இதுலயே வந்து செல்லுலயே ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 30% வந்து ஃபில் ஆகும். ஏன் நாமளே தனியா போட்டுக்கலாங்களா அந்த டென்சியோமீட்டர் வாங்கினா? நாமளே பண்ணிக்க முடியுங்களா? இல்ல அது எல்லாமே நம்ம ஆன்லைன் சிஸ்டத்துல தான் அனலைஸ் பண்ண முடியும் சார். பண்ணலாம், அதாவது தோராயமா பண்ணலாம். நம்ம எக்ஸாக்டா வந்து இது பண்ண முடியாது, தோராயமா பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். சரிங்க சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி ஜனார்தனன். அடுத்ததாக டாக்டர் என் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். முருகேசன் சார், பிளீஸ். வணக்கம் சார். இப்ப எனக்கு முந்தி பேசினவர் கேட்டாரு தண்ணி எப்ப பாய்ச்சறது. அவருடைய மண்ணு வந்து செம்மண்ணா அல்லது பிளாக் சாயிலா ஒரு மண்ணு அது தெரிஞ்சா இருந்தது. பொதுவா வந்து பிளாக் சாயில்ல தென்னை மரம் போடாம இருக்கிறது நல்லது, போட நல்லது.
அடுத்து என்னன்னா ஆஹ் தெ- தென்னை மரத்துக்கு தென்னை மரத்துக்கு கீழே மண்ணுல தண்ணி ஈரம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்னொரு முறை என்னன்னா, இந்த வந்து எதுவும் ஒரு பல்சஸ் பிளான் இருக்குல்ல, நம்ம வந்து உளுந்து பாசிப்பயிறு இந்த மாதிரி செடியோ அல்லது வந்து சன்ஃபிளவர் செடியை சூரியகாந்தி. போட்டீங்கன்னா, சூரியகாந்தியை போட்டோம்னா, அந்த சூரியகாந்தி சப்போஸ் நீங்க தண்ணி விட்டு ஒரு 5வது நாள் தலையை சாய்க்குதுன்னா ஒரு 4வது நாள் கொடுக்கலாம். ஒரு டே முந்தி ஒரு 5th டே தான் தலையை சாய்க்குது. ஏன்னா அதனுடைய வேர்கள் வந்து ஒரு 2.5 அடி வரைக்கும் போகலாம், 2.5 அடி சூரியகாந்திக்கு போகலாம். அது வந்து வாடிச்சுனாலே மண்ணுல தண்ணி இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு, அந்த ட்ரிப்பு போடும்போது நீங்க ரொம்ப விலகி போட்டிருக்கீங்களோ, ரொம்ப தள்ளி போட்டிருக்கீங்களோ? 4 அடியில இருந்து 6 அடிக்குள்ள போட்டிருக்கீங்க. சரி சரி, நீங்க போட்டதுதான் கரெக்ட். வந்து சரி. தென்னை மரத்துக்கு தயவு செய்து யாரும் ட்ரிப்பை வந்து தூர்ல போடாங்க. தூர்ல போட்டா சிவப்பு கொண்டு வாவான்னு கூப்பிட்டுரும். தென்னை மரம் வந்து என்ன ரகம் வச்சாலும் அந்த ரகத்துக்கு ஏத்த இடைவெளி ரொம்ப முக்கியம். குறிப்பா டால் ரகத்துக்கு கண்டிப்பாக 26 அடி இடைவெளி கொடுக்கலன்னா மட்டை வந்து மேல் நோக்கியே போகும், மட்டை குவியும். அப்படி வந்து இடுப்புல இருந்து பிள்ளை வராத மாதிரி ஆண்பு வெளியே வரும், பெண்பு வர்றது ரொம்ப இதாகும், டிலே ஆகும், டிலே ஆகும். அதனால காய்ப்பு இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆளை மரத்துல ஏற்றி ஒவ்வொரு மாதம் மிதிச்சு விடணும். ஒன்னே முதலே இடைவெளி கரெக்டா போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அது முக்கியம். புதிதா தென்னை போட்டவர்கள் பாருங்க. அடுத்து வந்து என்னுடைய அனுபவத்துல வந்து சார் சொன்ன மாதிரி நெட்ட மரம் வந்து பொதுவா பொதுவா பூச்சி நோய்கள் வந்து ரொம்ப இல்லாம பிரச்சனை இல்லாம வருது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம பகுதியில் உள்ள ரகங்கள் வந்து நமக்கு நல்லா வரும். நார்வேல இருந்து கண்ணு வாங்கிட்டு வருவாங்க, நார்வேல இருந்து கண்ணு வாங்கி வைப்பாங்க. அந்த என்னன்னா ஆர்வெல் கண்ணு எப்படின்னா, அது அந்த அதனுடைய ஸ்டெம் வந்து கொஞ்சம் இதா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அதுல மரம் வளர இந்த தண்டு லேசா கீறல் விடும். அந்த கீறல்ல வந்து ஏன்னா அங்க வந்து நல்ல மழைகளை பெஞ்சு நல்லா வரக்கூடிய மரங்கள். அந்த அந்த காலத்துல 1000 2000 வருஷம், ஒரு 500 600 வருஷமா அப்படியே வந்த மரங்கள்ல வந்தது. அந்த கிளைமேட்லயே வந்துட்டு இங்க நம்ம வெயில் வறட்சியில வந்த உடனே சில பிரச்சனைகள் வருது. அதாவது பேரு வந்து growth crack, growth crack. அந்த கிராக் அடிக்கும் போது அதுல சிவப்பு கொண்டு போய் முட்டையை வச்சுட்டு ஒரு 300 குழு தான் உள்ள போய் உட்காந்துருக்கும். ஆனா மரமே சொல்லி முடிஞ்சிடும். சொல்லலாம் வேர்ல மருந்து கட்டலாம் அப்படிலாம் சொல்லலாம், அதெல்லாம் ஒண்ணும் ஒப்பேறாது. அது ஒண்ணு. அடுத்து என்னன்னா, நம்ம வந்து அரசு வேளாண்மை அதான் அரசு வித்து பண்ணையில வாங்குனீங்கன்னா தென்னை கரெக்டா இருக்கும். கரெக்டா 3 வருஷத்துல காய்க்குன்னா 3 வருஷம், 4 வருஷத்துல காய்க்குன்னா 4 வருஷத்துல காய்க்கும், 5 வருஷம் காய்க்கும். ஏன்னா வெளியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்க அதுல வந்து இது கிடையாது. அதாவது தென்னம் விதை இருக்குல்ல, தென்னை நெத்து முளைக்கிறது, தென்னை நெத்து முளைச்சி ஒரு 10 நாள் 12 மாசத்துக்குள்ள 10 ஓலை பிரியணும். 10 ஓலை இருந்தா தான் அது கரெக்டான நேரத்துல முளைச்சி கரெக்டான நேரத்துல வந்திருக்கு. ஆனா சில நெத்து வந்து மெதுவா முளைக்கும், 10வது மாசம் முளைக்கும். அந்த அந்த தென்னங்கன்று அந்த தென்னங்கன்று வச்சீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி கம்மியா தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவா வளரும். ரொம்ப ஸ்லோவா வளரும். தென்னை நாத்து பண்ணையில பாத்தீங்கன்னா தென்னை நாத்தை வரிசையா தென்னங்க விதைய வரிசையா போட்டிருப்பாங்க. அதுல எதெல்லாம் முதல்ல முளைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை மட்டும் தனியா ஒதுக்கிட்டு மீதியெல்லாம் எடுத்துருவாங்க வெளியே. அதை தப்பி தேடி வெளியே தூக்கி போட்டாங்கன்னா இவங்க அதை பிறக்கி எடுத்துட்டு போய் விலைக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அது மாதிரி அதனால அது ஒண்ணு பாத்துங்க. அப்புறம் தென்னை மரத்துக்கு வந்து என்னைய பொறுத்தவரை நம்ம அதாவது பொள்ளாச்சி கன்னியாகுமரிக்காரங்களுக்கு வருஷத்துல 2 தடவை மழை பெய்யுற மாதிரி தோணுது. பொள்ளாச்சி, கன்னியாகுமரி, வடார்காடு, தென்னார்காடு அங்கெல்லாம் வருஷத்துக்கு 2 இடம் மழை பெய்யறதுனால அவங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா உரம் வைக்கிறாங்க. ஆனா நம்ம பகுதி, அதான் எந்தெந்த ஊர்ல புரட்டாசி மாசம் மட்டும் தான் மழை பெய்யும். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் உரம் வச்சா போதும். அது சார் சொன்ன மாதிரி ஒரு 5 அடிக்கு தள்ளி 1 அடி அகலம் 3/4 அடி அகலம் குழி எடுத்து ஒரு 50 கிலோ செமிச்ச குப்பைன்னா என்ன அர்த்தம்னா, காஞ்ச சாணி உரம் கிடையாது, பச்சை சாணியும் உரம் கிடையாது. இந்த காஞ்ச சாணி பச்சை சாணியை போட்டீங்கன்னா மரம் வந்து அரண்டு போயிரும். எங்க அம்மா சொல்லுவாங்க அரண்டு போயிரும்.
மக்கின தொழிலும் முக்கியம். அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா எல்லாரும் சும்மா ஒரு வண்டியை குக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு போறாங்க. அதனால மக்கிய தொழுவரம் அல்லது எனி கிரீன் லீஃப் மேனி ஒரு 50 கிலோ. அது பச்சை கொலை, அது வேப்பங்குலையா இருக்கலாம், ஆவாரங்குலையா இருக்கலாம், அவரைக்குலையா இருக்கலாம், ஈவன் பூசணி செடி கூட இருக்கலாம். அந்த அது மக்க கொடியை வேண்டியது இல்லைங்க ஐயா. அதுவும் மக்கிறோம். எந்த இலைனாலும் பச்சை இலை, பச்சை இலை, பச்சை கிளற உள்ள இலைய 50 கிலோ அந்த அந்த ஒரு அடி அகலம் 3/4 அடி குழியில போட்டுட்டு அதுக்கு மேல 1.5 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர், 2 கிலோ பொட்டாசு. பொட்டாசுங்கிற வேற இல்லை, ஆப்பிரிக்கா நாட்டுல இருந்து ஒரு மண் அள்ளி தான் கொண்டாந்து கொடுக்காங்க. அதுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. பாஸ்பரஸுக்கு ஒரு பாறையை உடைச்சி வேக வச்சு நம்ம அரிசியை சோறாக்கி சாப்பிட்ற மாதிரி பாஸ்பேட் பாறையை உடைச்சி வேக வச்சு கொடுக்காங்க. கிடைக்கிறதா? அதான் பாஸ்போ ஃபேக்டரியை போடணும்னு கிடையாது. இது சூப்பர் பாஸ்பேட். இது ரெகுலரா வச்சோம்னாலே அதனுடைய எஃபெக்ட் இது கெமிக்கல் இல்லைங்களா ஐயா? அப்ப கெமிக்கல் இல்லைங்களா இது? கெமிக்கல்னா எல்லாமே கெமிக்கல் தான், எல்லாமே கெமிக்கல் தான். அதாவது எது சிபாரிசோ, ஏக்கருக்கு 20 கிலோ யூரியானா 20 கிலோ யூரியா தான் போடும். 25 நான் போன உரம் போடல, இந்த உரம் போடல அள்ளி போட்டீங்கன்னா அது தேவையில்லை. அதாவது தேவைன்னா கண்டிப்பா சோறு சாப்பிட்டு தான் இருக்கணும், மட்டன் சாப்பிட்டு தான் இருக்கணும், சிக்கன் சாப்பிட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி அதாவது நமக்கு எது சரியோ அது பண்ணலாம். அதாவது அதிகப்படியானது, அது மிகினும் குறையும் நோய். அது மாதிரி தென்னை மரத்துக்கு 1.5 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர், 2 கிலோ பொட்டாசை வைக்கிறது நல்லது. டிஏபி காம்ப்ளெக்ஸ் வைக்காம இருக்கிறது பெட்டரு. அதுல டிஏபி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வச்சீங்கன்னா அப்புறம் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறைன்னா அதை வேர்ல கட்டி இதுல வேர்ல கட்டின்னு சொல்லுவோம். அதாவது அது மாதிரி நீங்க யாரோ கேட்டீங்க தென்னை மர டானிக்னு கேட்டீங்க. தென்னை மர டானிக்கு யூரியா சூப்பர் பொட்டாஸ் எல்லாம் போட்டு நல்லா வளருது. இருந்தாலும் அதுக்கு ஒரு நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை வருதுன்னா மட்டும்தான் டானிக் கட்டணும். சும்மா டானிக்கை கட்டுனா மரம் காயா காய்ச்செல்லாம் கிடையாது. ரைட்டா? இது இலை போட போட மண்ணுக்கு இலக்கம் அது மிக இலக்கமான மண் கொஞ்சம் இருக்கும். ரொம்ப இறுகின மண்ணு நல்லா இலக்கமாகும். அதுக்கு தான் இயற்கை உரம் போடணுங்கிறது. இதை பண்ணடா நல்லா வரும். பிறகு மரத்துல எக்காரணத்தை கொண்டும் காயம் படக்கூடாது. அருவாள்கிட்ட குத்துறதோ அல்ல டிராக்டர் வச்சு நல்லா பக்கத்துல வரைக்கும் உழணுமையா நல்லா டங்குன்னு இடிக்கிறது, பச்சை மட்டை வெட்டுறது. பச்சை மட்டை வெட்டவே கூடாது. அதான் பச்சை மட்டை வெட்டக்கூடாது. பச்சை மட்டை வெட்டினால சிவப்பு துண்டு தாக்குதல் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு. எந்த பயிர்னாலும் சரியான அளவு ஊட்டம் கொடுக்கும். அதை என்பிகேன்னு தனித்தனியா கொடுத்தா நல்லது. காம்ப்ளெக்ஸாவோ டிஏபியோ போட்டா கரெக்டா இருக்காது. கண்டிப்பாக தேவையான அளவு இயற்கை உரம், செமிச்ச குப்பையோ ஏதோ போடணும். இப்ப தென்னை மரத்துக்கு பச்சை இலை போடலாம், மற்ற பயிர்கள்லாம் பச்சை இலைய மக்க வச்சுதான் போடணும். கிளிரிசிடியான்னு ஒரு மரம் இருக்கு. அந்த கிளிரிசிடியா மரத்தை வாய்க்கால்ல போட்டு வச்சீங்கன்னா இலையை அரைக்கி பின்னால இது பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். ரைட்டா? என்னையை பொறுத்தவரை நம்ம பாலக்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உரம் போடுறது நல்லது. ஏன்னா ஒரு தடவை தான் மழை பெய்யுது. அது ஐப்பசி மாசம் மழை பெய்ய தான் உரம் போடணும். மிக நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் அப்புறம் சார் இதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டிருந்தாருங்க சார். அதாவது பழம் போடலாமா அப்படின்ட்டு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி 26 அடியில வச்சிருந்தாருன்னா இப்போ மரங்கள் 20-25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா மேல போயிருக்கும் சார் மரங்கள். பழம் பாத்தீங்கன்னா மல்டி டயர் சிஸ்டத்துல கம்ஃபர்டபுள் தான். அதனால வைக்கலாம், நடுவில் ஒன்னொன்னு வைக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுலயே குட்டை பலாக்கள் இப்போ வியட்நாம் இயர்லி டுவார்ஃபு, நம்ம பிஎல்ஆர் ரகங்கள், பாலூர் 1, 2 அது மாதிரியான இதெல்லாமே கூட வைக்கலாங்க. நமக்கு ஒரு 50-60% வெயில் உள்ள பெனிட்ரேட் ஆச்சுன்னா நீங்க வைக்கலாம், நடுவில் வைக்கலாம். இது மல்டி டயர் சிஸ்டத்துல வைக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நன்றி. நன்றி டாக்டர் குமரவேல். கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை தென்னை ரகங்கள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் ஆர் குமரவேல், தோட்டக்கலை உதவி இயக்குனர், சேலம். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. தென்னை ரகங்கள் பற்றிய தகவல்கள் விளக்கமாக ரகம் வாரியாக அதன் குணாதிசயங்கள் உட்பட அனைத்து தகவல்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய டாக்டர் குமரவேல் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு சந்தேகங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், குறிப்பாக டாக்டர் என் முருகேசன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.